தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வந்துருங்க. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அலகு 16 அருள் வாக்கியங்கள் 1 முதல். பின்பு பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தே என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். அவர்கள் நகர் நகராக எப்பா சென்றபோது இந்த சவுண்ட் எருசலேமில் வச்சு உள்ள கொடு. மூப்பரும் திருத்துதர்களும் செய்த தீர்மானங்களை அவரிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். பின்பு நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சமத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயோபொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கு கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்தரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த இனிய நாளில் பாப்பிரை கழகங்களும் மற்றும் ரோமையில் உள்ள பாப்பிரை மறைத்தூது இயக்கமும் இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்ற மறைபரப்பு ஞாயிறு தயாரிப்பிற்கான இந்த கருத்தமர்வை ஆசிர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். இந்த நாளிற்கு தலைமை ஏற்கின்ற பேரருட் திரு மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களையும் மற்றும் சிறப்புரை வழங்கவிருக்கின்ற மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களையும், தமிழ்நாடு நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவின் செயலர் அருட்தந்தை இருதயராஜ் அவர்களையும் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த கருத்தமர்வில் பங்கேற்கக்கூடிய அனைத்து பங்காளர்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்தரணும். இதோ இந்த நாளில் நாங்கள் தொடங்கவிருக்கின்ற இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று இதன் வழியாக நாங்கள் அகில உலக திரு அவையின் மறைத்தூது பணியில் பங்கேற்கவும், தொடர்ந்து எங்களுடைய பங்கு தளங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் மறைத்தூது பணியாளர்களாக நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறவும் எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய இறைவார்த்தை வழியாக நீர் தருகின்ற பாடத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியாருடைய கருத்திற்கும் அவருடைய தூண்டுதலுக்கும் எங்களுடைய மனத்தை திறக்கவும், அவர் காட்டுகின்ற வழிகாட்டுதலின்படி எங்களுடைய பாதைகளை திட்டமிட்டு தகவமைத்துக் கொள்ளவும் அருள் தாரும். எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தையும் உன் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளில் பங்கேற்கின்ற அனைத்து பொதுநிலை சகோதர சகோதரி நீர்தாமே ஆசீர்வதித்தரணும். இவர்கள் கொண்டிருக்கின்ற மறைத்தூது ஆர்வம் ஒவ்வொரு பொழுதும் அடுத்த தலைமுறை பற்றி அறிந்து இதன் வழியாக எங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட நீர்தாமே எங்களை தூண்டி எழுப்புவீராக. எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மதிப்பிற்கும் அன்பிற்கும் அன்பிற்குரிய மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களே, அருட்தந்தை இருதயராஜ் அவர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கருத்தமர்விற்கு இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களான மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் சார்பாகவும், அருட்தந்தை டின் அன்வே சார்பாகவும், அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வு தமிழகத்தில் தமிழ் மொழியில் முதலாக நடத்தப்படுகின்றது. அதாவது உலக மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் நெருங்கி வருகின்ற வேளையில் அதற்கான ஒரு தயாரிப்பாக நம் தமிழ் சமூகம் இதை செய்யவும், அதே வேளையில் தமிழக திரு அவையில் இதை ஒரு திரு அவை சார்ந்த, அதாவது அருட்பணியாளர்கள் சார்ந்த கொண்டாட்டமாக இருந்து விடாமல் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக மாற வேண்டும் என்று நம்முடைய ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைப்பு செய்யப்படுகின்றது. ஆக இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று சிறப்புரை வழங்கவிருக்கின்ற மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, வேலூர் மறை மாவட்டம் தலைவர், பாப்பிரை மறைப்பணி கழகங்கள் இந்தியா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழக
நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவுடைய செயலர் அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள் இன்றைய நாளில் சிறப்புரை வழங்கவிருக்கிறார்கள். தமிழக ஆயர் பேரவையுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவும் இந்த நிகழ்வை இணைந்து ஒருங்கிணைக்கின்றது. அருட்தந்தை அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் கொண்டாட்டத்திற்காக பல்வேறு இடங்களிலிருந்து நாம் அருட்பணியாளர்கள், ஆயர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் பொதுநிலை என நாம் பங்கேற்கின்றோம். குறிப்பாக ஃபின்லாண்டிலிருந்து திருவாளர் தாமஸ் ஜென்னர் மற்றும் இலங்கையிலிருந்து, மலேசியாவிலிருந்து மற்றும் அருட்சகோதரிகள் சார்பாக சிஸ்டர் இனிகோ மற்றும் பல்வேறு மறைத்தளங்களிலிருந்து பங்கேற்கக்கூடிய அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாக, குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளுடைய நிகழ்வு என்று பார்க்கும்போது 3 முதன்மையான நிகழ்வுகள். முதலில் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் நமக்கு சிறப்புரை ஆற்றுவார்கள். தொடர்ந்து என்னுடைய உரை, அதற்கு தொடர்ந்து அருட்தந்தை இருதயராஜ் அவருடைய உரை. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியாக அருட்தந்தை டின் ஆனுவே ரோமையிலிருந்து நமக்காக உரையாடுவார். மூன்றாவது பகுதியாக நாம் அனைவருமே கலந்துரையாடல் செய்யவிருக்கின்றோம். 1.5 மணி நேரம் நடக்கவிருக்கின்ற இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் பேசுபவர்கள் தவிர மற்ற அனைவருமே நம்முடைய இந்த ஆடியோவை மியூட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் நம்ம பேசுவது அனைவருக்குமே எளிதாக கேட்பதற்கு எளிதாக இருக்கும். இப்பொழுது சிறப்புரையாற்ற மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆயரை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். ஆயர் நமக்கு புதியவர் அல்ல. வேலூர் மறைமாவட்ட ஆயராக 9 நவம்பர் கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டு 9 டிசம்பர் அருள்பொழிவு பெற்றார். ஆயர் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையுடைய இந்திய ஆயர் பேரவையின் செயலராக, அதாவது நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு செயலராகவும், அதே வேளையில் அவருடைய பணியை தொடங்கிய காலத்தில் பாப்பிரை மறைப்பணி கழகங்கள் இந்தியாவுடைய இயக்குனராக மாறிய பிற்பாடு அவர் செய்த ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்லும்போது நான் இன்றைய இறைவார்த்தை பகுதியோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வழக்கமாக நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு என்றாலே நாம் மெத்தையன் மாடல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இயேசு அனைவரையும் நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார். அது ஒரு மாதிரி. இன்னொரு மாதிரி என்று சொல்லும்போது மாசிதோனிய மாதிரி. அதாவது மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு நற்செய்தி அறிவியும் என்று ஒரு தூதரோ அல்லது ஒருவர் பவுலுக்கு தோன்றுகிறார். அதாவது 2 தளங்கள். ஒன்று வந்து நாமே போய் நற்செய்தி அறிவிப்பது, இரண்டாவது நற்செய்தி அறிவிப்பு தளங்களை கண்டுபிடிப்பது. அந்த இரண்டாவது தளம் நோக்கி இந்த மறைப்பணி கழகத்தை இந்திய அளவில் கொண்டு போனவர் நம்முடைய ஆயர் என்பது ஒரு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இதுவரை வந்த பணித்தளங்கள் எல்லாமே என்ன செய்ய வேண்டுமோ அதை, ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி போய் எங்கெல்லாம் புதிய மறைப்பணி தளங்கள் இருக்கின்றதோ அதை நாம் கண்டறிந்து அங்கே பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு தளங்களில், குறிப்பாக வட இந்தியாவில் இதுவரை நற்செய்தி அறிவிப்பு சென்றிராத இடங்களில் புதிய புதிய முயற்சிகளை செய்த நம்முடைய ஆயர் அவர்கள் மறைப்பணி கழகங்களுடைய இயக்குனராக மிக அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆயர் அவர்களை இந்த சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக அருட்பணியாளர் இயேசு கருணாநிதி அவர்களுக்கு சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஒரு கருத்தமர்விலே பங்கு பெறுகின்ற அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த சிறப்பான விதத்திலே இந்த மாதம், அக்டோபர் மாதம், திருத்தூது அறிவிப்பு மாதம். நான் சிறியவனாக இருந்தபோது விசுவாச பரவுதல் மாதம் என்று சொல்வார்கள், ஞாயிறு என்று சொல்வார்கள். இப்பொழுது திருத்தூது அறிவிப்பு என்று சொல்லுகின்றோம், நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லுகின்றோம், மறைபரப்பு என்று சொல்லுகின்றோம். ஆனால் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் கொண்டிருக்கின்றன என்பதிலே சந்தேகமில்லை. திருச்சபையினுடைய வரலாற்றிலே துவக்கத்திலிருந்தே நற்செய்தி அறிவிப்பு பணி நடைபெற்று கொண்டிருந்தாலும் சில தளங்களில் சில நேரங்களில் அது அதி முக்கியத்துவம் பெற்றதாக நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக 1919ஆம் ஆண்டு திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த மடல் மேக்சிமம் ஹிலூட் ஒரு புதிய திருப்பத்தை திரு அவையினுடைய வரலாற்றிலே பதித்தது. முதலாம் உலகப் போர் நிறைவுற்ற அந்த காலத்திலே சமூக, இறையியல் மற்றும் அதனுடைய அடிப்படையிலே திரு அவையினுடைய நற்செய்தி ஒரு
புத்தெழுச்சியை உருவாக்கியது. அதனுடைய நூற்றாண்டைத்தான் நாம் 2019 சிறப்பித்தோம். சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை அழைத்தார். பல்வேறு திட்டங்களோடு, பல்வேறு அனுபவங்களோடு அதை நாம் கொண்டாடினோம், அதை வாழ்வாக்கினோம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லுகின்ற போது இது ஏதோ தெரியாததை நாம் சொல்லுகின்றோம், பிறருக்கு புரிய வைக்கின்றோம் என்பதையும் தாண்டி இது ஒரு தனிப்பட்ட மனித அனுபவம் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே கண்டுணர வேண்டும். 4 பரிணாமங்களை உங்களது சிந்தனைக்கு கொண்டு வருகின்றேன். நற்செய்தி அறிவிப்பு பணி இந்த 4 பரிணாமங்களையும் உள்வாங்குகின்றது. 1, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தல், பர்சனல் என்கவுண்டர் வித் ரிசன் கிரைஸ்ட். 2வது, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த அனுபவங்களை பகிர்வது. 3வது, மறைத்தூது பயிற்சி, ஃபார்மேஷன், மிஷனரி ஃபார்மேஷன். 4வது, அன்பு பணி. இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பதனை நாம் உணர்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தல் இது ஒரு அனுபவம். சில வேளைகளில் இயேசுவை காணவில்லை, கல்லறை காலியாக இருக்கின்றது. இதைத்தான் அனைத்து நற்செய்தியாளர்களும் லூக்கா 24:5, மத்தேயு 28:1-10, மார்க்கு 16:1-8, யோவான் 20:1-10, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவானேன். அனுபவம். இயேசுவை நமது திரு அவையில் சிறப்பாக சந்திக்கின்றோம். நற்கருணை கொண்டாட்டத்திலே இறைவாக்கை நாம் படிக்கின்ற போது, கேட்கின்ற போது, சிந்திக்கின்ற போது, தனிப்பட்ட குடும்ப குழும ஜபங்களிலே நாம் இயேசுவை சந்திக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் மேற்கூறிய இந்த கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கின்ற போது நாம் கடவுளுடைய அன்பை, உண்மையான அன்பை, நிசமான அன்பை நாம் கண்டுணர்கின்றோம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது திருத்தந்தை லியோ சமீபத்தில் வெளியிட்ட அந்த மடலிலே ஏழைகளிலே, எளியவர்களிலே நாம் கிறிஸ்துவை அனுபவிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். காண்பது மட்டுமல்ல, அனுபவிக்கின்றோம். அவர்கள் நம்மோடு வாழ்வதும் கூட ஒரு இறை அனுபவத்தை தர வேண்டும். கண்டுகொள்ளாமல் இருந்துவிட முடியாது. அவர்களை நாம் கண்டு பாவிக்க வேண்டும். அவர்களிலே கிறிஸ்துவை நாம் காண வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய கருத்தாக்கத்தை அவர் நமக்கு தருகின்றார். 2வதாக, பெறப்பட்ட இந்த அனுபவத்தை நாம் பகிர வேண்டும். அனுபவம் பகிரப்படுகின்றது, மூடி வைக்க முடியாது, ஒளியை மறைக்க முடியாது. சான்று பகரும் வாழ்வை நாம் காண்கின்றோம். இந்தியாவிலே மறைத்தூது பணியாற்றிய பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையரை நாம் கண்டுணர்கின்றோம். இந்தியாவிலே பல்வேறு சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்கின்ற தனிப்பட்ட நபர்களை நாம் காண்கின்றோம், குழுக்களை நாம் காண்கின்றோம். ஆண்டவருடைய அன்பை பகிர்கின்றவர்கள், வெளிப்படுத்துகின்றவர்கள் நம்மிடையே இல்லாமல் இல்லை, இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் நாம் கண்டுணர்கின்றோம். தேவையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்த அனுபவ பகிர்வு, தெரியாதவர்கள், வேண்டாம் என்று வெறுப்பவர்கள், கண்டுகொள்ளாதவர்களுக்கு கூட நாம் இந்த அனுபவ பகிர்வை செய்ய வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய நோக்கம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் தனிப்பட்ட விருப்பம். மதமாற்றம் நமது நோக்கம் அல்ல. இது ஒரு பகிர்வு, அனுபவ பகிர்வு,
கடவுளின் அனுபவத்தை பிறரோடு பகிர்கின்ற ஒரு தன்மை என்பதனை நாம் உணர்கின்றோம். இவ்வார்த்தை நிகழ்வாவதை உணர்ந்தவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வருகின்றார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 33. அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேம் சென்றார்கள். யோவான் 20:3. இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். எனவே அனுபவ பகிர்வு நம்மை உந்தி தள்ளுகின்றது. பகிரப்பட பிறரோடு அதை பகிர்ந்து அவர்களும் மற்றவர்களுக்கு பகிர தூண்டுவதாக அமைகின்றது. அருட்தந்தை இயேசு கருணாநிதி சொன்னது போல, எவ்வாறு மெசடோனியன் அந்த பணியிலே பவுல் அடியாருக்கு கனவிலே தூதுவர் சொல்லுகின்றார், வந்து எங்களுக்கு உதவி செய்யும், மெசடோனியா வாரும் அழைக்கின்றார்கள். கனவுக்கு கூட பவுலடியார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். எனவே இந்த சூழலில் நாமும் கூட உணர்வு மிக்கவர்களாக, உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது. இதனோடு ஒட்டியதுதான் இந்த மறைத்தூது பயிற்சி. விவிலியம், இறையியல், திருவழிபாடு இவற்றை குறித்த காலத்துக்கு ஏற்ற புரிதலை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும், பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், அல்லது பயிற்சி அளிக்க வேண்டும். இதைத்தான் மறைக்கல்வி என்று கூட நாம் சொல்லுகின்றோம். பிள்ளைகளுக்கானது, இது இளையோர்களுக்கானது, இது பெற்றோர்களுக்கானது, பெரியோர்களுக்கானது. பெரும்பாலும் மறைத்தூது பயிற்சி, இந்த உருவாக்க பயிற்சி துறவிகளுக்கு மட்டுமே அதிகமாக, குருக்களுக்கு மட்டுமே அதிகமாக கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமது கடமை பொதுநிலையினரையும் உருவாக்குவது, நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது என்கின்ற இந்த சிந்தனை இப்போது மேலோங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம். பொதுநிலையினரும் தங்களை இந்த ஒரு உருவாக்க பயிற்சிகளுக்கு தங்களையே அர்ப்பணிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதே சமயம் காலத்திற்கு ஏற்ற உருவாக்க நடைபெற வேண்டும் என்று திரு அவை ஆசிக்கின்றது. குறிப்பாக குருமடங்களில், நவகன்யர் இல்லங்களில் மறைத்தூது பணிக்கென ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றது. குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மறைத்தூது பணிக்கான ஆர்வத்தை தூண்டி எழுப்பும் வகையில் தொடர் பயிற்சி வழங்க வேண்டும் என்பதையும் இது சுட்டி காட்டுகின்றது. காரணம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 6வது அதிகாரம் 1-2 நாம் படிப்பது போல, ஆதலின் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். அப்படியெனில் நாம் தொடர்ந்து இந்த முதிர்ச்சி நிலையை அடைய முற்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தான் இது உருவாக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தொடக்க நிலையிலிருந்து ஒரு முதிர்ச்சி நிலைக்கு நாம் போகின்ற போது இரு வழிகளிலே இப்போது நற்செய்தி நடந்து கொண்டிருக்கின்றது, நற்செய்தி அறிவிப்பு பணி நடந்து கொண்டிருக்கின்றது. புதிய நற்செய்தி அறிவிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு எடுத்து இயம்புவது. இன்னொன்று மறு நற்செய்தி அறிவிப்பு, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிந்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவர்களாகவும் இருந்து கொண்டு அதை உணராமல் இறை நம்பிக்கையில் தளர்ந்து வாழ்வோரை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தி கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர செய்வது. என்னை பொறுத்த மட்டில் இதுதான் இப்பொழுது அவசியமாகின்றது என்று நினைக்கின்றேன். உறுதிப்படுத்துவது, நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வினை ஏற்படுத்துவது. நான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் கிறிஸ்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், என்னை பராமரிக்கின்றார் என்கின்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்துவது இன்றைக்கு அவசியமாகின்றது.
இந்த பரிணாமத்தின் இறுதி அன்பு பணி. நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட நம்முடைய உடல் உழைப்பு, பொருளாதார உதவிகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய சக்தியை பயன்படுத்துவது, மறைத்தூது பணிக்காக ஜெபிப்பது, அதிலும் குறிப்பாக ஜெபமாலையை ஒப்பு கொடுப்பது. இந்த மறைத்தூது பணியிலே ஒரு முதன்மையான அல்லது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணி மறைத்தூது பணிக்காக ஜெபிப்பது. எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கலாம். அதிலும் குறிப்பாக உலகளாவிய திரு அவையை நினைத்து ஜெபமாலை ஜெபிப்பது. இப்போ அந்த மிஷினரி ரோஸ் என்று சொல்லுவாங்க, நல்ல கலர் கலரா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கண்டத்தை குறிப்பதாக அமைகின்றது. சிவப்பு நிறம் அமெரிக்கா, பச்சை நிறம் ஆப்பிரிக்கா, வெள்ளை நிறம் ஐரோப்பா, மஞ்சள் நிறம் ஆசியா, நீல நிறம் ஓசியானியா. நாம் அந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்ற போது இந்த உலகளாவிய திரு அவையை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். நாமும் கூட இதனுடைய பயனாளிகள். யாரோ எவரோ அறிமுகம் இல்லாதவர்கள் கூட உனக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். இதுவும் ஒரு நற்செய்தி பணி என்பதனை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். அதே சமயம் நற்செய்தி பணியாளர்களை உருவாக்க நம்மாலான உதவிகளை செய்வது, நமது குடும்பங்களிலே, அன்பியங்களிலே, பங்கு தளங்களிலே, மறை மாவட்டங்களிலே சாட்சிய குடும்பங்களை உருவாக்குவது என்பது போன்ற பல்வேறு பல்வேறு பணிகளிலே இன்று திரு அவை தன்னையே ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றது. அன்பார்களே, இதனுடைய பின்னணியில் ஒரு சில வார்த்தைகள் நமது திருத்தந்தையினுடைய மறைத்தூது அமைப்புகளை பற்றி. அப்படி என்றால் என்ன? சில இடங்களில் இது PMS என்று சொல்லுகின்றார்கள். பூமியில இது PMS சொல்றாங்க, பொன்டிஃபிகல் மிஷன் சொசைட்டிஸ். இந்தியாவிலே பொன்டிஃபிகல் மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ளூரல், அதாவது திருத்தந்தையின் மறைத்தூது அமைப்புகள். சில நாடுகளிலே இது மிஸ்ஸியோ என்று அழைக்கப்படுகின்றது. எல்லாமே ஒன்றுதான், திருத்தந்தையின் மறைத்தூது அமைப்புகள். அப்படி என்றால் என்ன? இது உலகளாவிய மறைபரப்பு பணிக்கென திருத்தந்தையின் முயற்சிகளுக்கு உதவும் அமைப்பு. திருத்தந்தை எடுக்கின்ற முயற்சி, மறைத்தூது பணிக்கென அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் அவருக்கு உதவி செய்கின்ற அமைப்புகளாக இது இருக்கின்றது. இந்த திருத்தந்தையின் மறைத்தூது அமைப்புகள் உலகில் ஏறக்குறைய 1200 மறை மாவட்டங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வளர்ந்து வருகின்ற திரு அவைகளுக்கு, மறை மாவட்டங்களுக்கு, புதிதாக உருவாக்கப்படுகின்ற மறை மாவட்டங்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவிக்கரம் நீட்டுகின்றது திருத்தந்தையின் பெயரால். இது உலகளாவிய திரு அவையையும் தள திரு அவையையும் ஒன்றிணைக்கின்ற பாலமாக அமைகின்றது. ஒரு மறை மாவட்டம் மற்ற மறை மாவட்டங்களோடும், உலகில் இருக்கின்ற அனைத்து மறை மாவட்டங்களோடும் இணைந்திருக்கின்றது. ஒரே அவையாக இருக்கின்றது, ஒரே திரு அவையாக இருக்கின்றது. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, அதே சமயம் வளர்ந்து வருகின்ற புதிதாக உதயமாகின்ற மறை தளங்களுக்கு நம்மாலான காணிக்கையை செலுத்துவது. இதை ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் திருத்தந்தையின் மறைத்தூது அமைப்புகள் இருக்கின்றன. உலகில் 2 பகுதிகள் இந்த அமைப்புகளின் கீழ் வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஆசியா, ஆப்பிரிக்கா, ஒரு சில தளங்கள் ஓசியானியாவிலும் மற்றும் ஈஸ்ட் யூரோப்பியன் நாடுகளிலும் இது
இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தந்தையின் மறை தூது அமைப்புகள் 4 பணியகங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று திருத்தந்தையின் மறைத்தூது பணியகம், புரோபகேஷன் ஆஃப் த ஃபெய்த், புரோவந்த பீதே என்று சொல்வார்கள். இது மக்களுடைய இறை சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு முனைப்புகளை கையாளுகின்றது. குறிப்பாக மறை மாவட்டங்களுக்கு தேவையான நிதி உதவியையும் பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கான நிதி உதவியையும் இது தருகின்றது. இரண்டாவதாக திருத்தந்தையின் சிறாருக்கான மறைத்தூது பணியகம், ஹோலி சைல்ட்ஹுட் என்று சொல்வார்கள். இது குழந்தைகளுக்கான 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் அதே சமயம் அவர்களை உருவாக்குகின்ற பயிற்சிக்கான முனைப்புகளையும் இந்த பணியகம் செய்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக திருத்தந்தையின் திருத்தூதர் பேதுருவினுடைய பணியகம், செயின்ட் பீட்டர் தி அப்பாசில். இது உருவாக்கத்தில் இருக்கின்ற அனைத்து குருமானவர்களுக்கும் உதவி செய்கின்றது. அது இளம் குருமடமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் இடையிலே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ரெபடாய்டிக் செமினரின்னு சொல்வார்கள், அந்த பயிற்சியின் காலத்திலும் சரி, மேஜர் செமினரில் இருக்கின்ற போதும் அவர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பாக இது இருக்கின்றது. அதே சமயம் ரோம் நகரிலே படிக்க செல்கின்ற அனைத்து துறவிகளுக்கும் அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் உதவி செய்கின்ற ஒரு அமைப்பாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக திருத்தந்தையின் மறைத்தூது ஒன்றிப்பு பணியகம், பொன்டிஃபிகல் மிஷனரி யூனியன். இது முதலிலே மிஷனரியாக செல்லுகின்ற அருட்பணியாளருக்கான ஒரு பயிற்சி பாசறையாக இது தொடங்கப்பட்டாலும் பிறகு துறவிகளுக்கும் பொது நிலையினருக்கும் தொடர் பயிற்சி, உருவாக்க பயிற்சி அளிக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த 4 அமைப்புகளும் 4 முகங்களாக திருத்தந்தையின் மறைத்தூது அமைப்புகளுக்கு உதவி செய்கின்றன. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த அமைப்புகளிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் நாம் பயனாளிகள் என்பதனை உணர்கின்றோம். ஒரு குழந்தைக்கு ஒரு குருவானவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார் என்று சொன்னால், அந்த குருவானவருடைய உருவாக்க பயிற்சி காலத்திலே அவருடைய வாழ்விலே இதோ இந்த அமைப்பு துணை நிற்கின்றது. நாம் காணுகின்ற கோவில்கள், நாம் காணுகின்ற பல்வேறு தளங்கள், அது கான்வென்ட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், இதோ இந்த பணியகங்கள் துணை நின்றிருக்கின்றன. நமது உருவாக்க பயிற்சியிலே தெரிந்தும் தெரியாமலும் நம்மை காணாமலேயே இந்த உலகளாவிய திரு அவை தனது அன்பையும் தனது ஜபத்தையும் தனது காணிக்கையையும் செலுத்தி கொண்டிருக்கின்றன. நம்மை போல நாமும் கூட உலகளாவிய திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவுகின்றோம். இதை ஒருங்கிணைப்பதுதான் இந்த திருத்தந்தையின் மறைத்தூது அமைப்புகள் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதில் 2 அமைப்புகள் பொது நிலையினால் அமைக்கப்பட்டது. திருத்தந்தையின் மறைத்தூது பணியகம், புரோபகேஷன் ஆஃப் த ஃபெய்த், ஒரு சாதாரண பெண்மணியால் ஆரம்பிக்கப்பட்டது. பொது நிலையினர் பவுலின் மரி ஜெரிகோட், லியோன் நகரிலே, பிரான்சிலே இதை ஆரம்பிக்கின்றார். அங்கு நடந்த அந்த புரட்சி காலத்திலே அவர் விதவைகளை, தொழிலாளர்களை, அதிலும் குறிப்பாக பெண்களை ஒருங்கிணைத்து ஜெபிக்க அழைக்கின்றார்.
பிறகு MEP மிஷனரிஸ்கள் வந்து அவளிடம் பகிர்ந்த போது அவருடைய தேவைகளை அறிந்து அவளுக்கான நிதியை திரட்டுகின்றார். ஜெபமும் தர்மமும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இன்றைக்கு 1200 மறை மாவட்டங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பெரிய அமைப்பாக, ஜெபத்தினால் தாங்கி பிடிப்பதாக, அதே சமயம் தங்களது காணிக்கையினால் தேவைகளை நிவர்த்தி செய்வதாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று திருத்தந்தையின் திருத்தூதர் பேதுருனுடைய பணியகம் ஒரு சாதாரண பெண்மணியால் ஆரம்பமாக்கப்படுகிறது. இன்றைக்கு பல்வேறு கண்டங்களில் இருக்கின்ற அனைத்து குருமடங்களுக்கும் துறவிகளுக்கும் உதவி செய்கின்ற ஒரு பெரிய அமைப்பாக இது இருக்கின்றது. நான் எதை சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இது போன்ற அமைப்புகளை பொதுநிலையினர் ஆரம்பித்தனர். இப்போது நாம் அனைவரும் பயனாளிகளாக இருக்கின்றோம். எனது அனுபவத்தில் கூட பல பொதுநிலையினர் பல்வேறு முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றனர். சில வேளைகளில் ஒரு மறைமாவட்டம் செய்ய முடியாத பணிகளையும் அவர்களால் செய்ய முடிகின்றது. அதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. எனவே இந்த காலங்களில், அதிலும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் நாம் மிஷன் ஞாயிறை கொண்டாடப் போகின்றோம். இன்னும் நமது வேண்டுதல்களை உலகளாவிய திரு அவைக்காக நாம் சமர்ப்பிப்போம். அதே சமயம் நம்மிடம் அல்லது நம்மோடு தொடர்பில் இருக்கின்ற அமைப்புகள், பங்குத்தளங்கள், பல்வேறு முனைப்பில் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நம்மாலான காணிக்கையையும் செலுத்த நாம் தூண்ட வேண்டும். இந்தியா ஒரு நிறைவடைந்த நாடு அல்ல. இன்னும் நாம் தேவையில் இருக்கின்றோம். நமக்கு கிடைக்கப்படுகின்ற இந்த காணிக்கைகள் நமது தேவைக்கு ஒரு பகுதி மட்டுமே. இன்னும் 2 பகுதியை நாம் மற்ற இடங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் பார்க்கின்ற போது இந்திய திரு அவையும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற, சார்ந்து இருக்கின்ற ஒரு திரு அவையாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னிறைவு பெற நாமும் முயற்சிக்க வேண்டும் என்பதும் எனது வேண்டுகோளாக வைக்கின்றேன். எனவே இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக நான் நினைத்தேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாம் பிறகு கலந்துரையாடலிலே நாம் சில நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த நாள் சிறப்பாக அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். கண்டிப்பாக இது நமக்கு ஒரு புதிய திருப்பத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாலும், தல அவையில் இருந்தாலும், அது பங்காக இருக்கலாம், மறைமாவட்டமாக இருக்கலாம், நாம் ஒவ்வொருவரும் உலகளாவிய திரு அவையினால் தாங்கப்படுகின்றோம். நமக்காக பலர் ஜெபிக்கின்றார்கள், நமக்காக பலர் உதவுகின்றார்கள். அதே போன்று நாமும் ஜெபிக்க வேண்டும், நாமும் பிறருக்கு உதவிட வேண்டும் என்பதுதான் எனது ஜெபம், ஆசீரும். நன்றி. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஆயர் அவர்களுக்கு நன்றி. இனியவரை நம்முடைய ஆயர் அவர்கள் தம்முடைய சிறப்புரையை 3 பகுதிகளாக ஆற்றினார். முதலில் நற்செய்தி அறிவிப்பு என்றால் என்ன என்பதை மனித அனுபவம் என்று தொடங்கி உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தல், அனுபவம் பகிர்தல், மறைத்தூது பயிற்சி, அன்பு பணி என எடுத்துரைத்தார். 2வது பகுதியாக திருத்தந்தையுடைய மறைத்தூது பணி அமைப்புகள், குறிப்பாக இந்தியாவில் பணியாற்றுகின்ற அந்த 4 அமைப்புகளை பற்றிய செய்தியை நமக்கு வழங்கி அனைவரும் அதில் பங்கேற்க நம்மை அழைத்தார். 3வதாக வரவிருக்கின்ற மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தை நாம் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பங்கு தலங்களிலும் எப்படி கொண்டாட வேண்டும், எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார். நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குவோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் உலக மறைபரப்பு ஞாயிறு 2025க்கான மைய கருத்தை பற்றி சிந்திப்பதற்கு கடந்து போகின்றோம். அதன் முதல் பகுதியாக என்னுடைய கலந்துரையாடலும் தொடர்ந்து அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள் உங்களோடு உரையாடுவார். அதை கூர்ந்து தங்களுடைய
மைக்ரோஃபோன்ஸை நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஜேசு, எஸ் ஃபாதர், ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சொல்லுங்க ஃபாதர். அன்பு உறவுகளே, இப்பொழுது நமக்கு கருத்து பகிர்வு தர இருக்கின்ற அருட்பணியாளர் பேராசிரியர் இயேசு கருணாநிதி அவர்கள் திருவள்ளிய முனைவர் பட்டம் பெற்றவர், பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர், மதுரை மண்ணுடைய ஒரு மகான், நம்ம இந்திய அளவிலும் தேசிய அளவிலும் அதிகமாக தேடப்படுகின்ற விரும்பப்படுகின்ற ஒரு நல்ல கருத்துரையாளர், உரோமை திருத்தந்தையினுடைய இறையிறக்கத்தின் தூதர். தந்தை ஒரு நல்ல ஊடக பணியாளர். கடவுள் கொடுத்த எல்லா கொடைகளையும் நற்செய்தி அறிவிப்பதற்காக, இந்த இறையில்ல விழுமியங்களை பரப்புவதற்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருக்கின்றவர். இந்திய தேசிய திருவுவலிய பணிக்குழுவினுடைய செயலாளராக சிறப்பாக செயல்பட்டவர். அந்த தருணத்துல இந்த யூபிலி கொண்டாட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இந்தியாவில் இருக்கின்ற ஏறக்குறைய எல்லா மறை மாவட்டங்களுக்கும் கருத்துரையாளராக சென்று மிக மிக அதிகமாக எல்லா ஆயர்களாலும் பாராட்டப்பட்டவர். தற்போது கூட உரோமை ஆணையத்தினுடைய உரையாடல் துறையினுடைய செயலராகவும், அதே போன்று நம்ம ஜெருசலேமினுடைய இருக்கிற திருவுவிலிய பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனராகவும் தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதை பத்தி பேச நமக்கு நேரம் பற்றாது அவரை பற்றி பேச. அதனால இத்தனை சிறப்புமிக்க ஒரு நல்ல கருத்துரையாளர், நற்செய்தி பணியாளர் பவுலை போல உலகெங்கு சென்று பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு பணியாளரை அறிமுகப்படுத்துவதில் மிக மிக மகிழ்ச்சி. ஓவர் டு ஃபாதர் ஜேசு கருணாநிதி. அடுத்த இந்த இருதயராஜ் அவர்களுக்கு நன்றி. எதிர்நோக்கின் தூதர்கள் நாம் விவிலிய இறையியல் பார்வை, இது இதனுடைய தலைப்புடைய முதல் பகுதியாகும். தொடர்ந்து அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள் இதோடைய மெய்ப்பு பணி அழைப்புகளை நமக்கு எடுத்துரைப்பார். இதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, எதிர்நோக்கின் தூதர்கள் நாம். இதில் நம்ம உடனடியாக இதோடைய முன்னுரை என்று பார்க்கும்போது நம்முடைய ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல உலக மறைபரப்பு நாள் 2025, அதோடைய பின்புலத்தில் தான் நாம் இதை சிந்திக்கிறோம். இந்த உலக மறைபரப்பு நாள் 2025க்கான மைய கருத்தாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வழங்கிய கருத்து என்னவென்றால், மக்கள் நடுவே எதிர்நோக்கின் மறைப்பணி தூதர்கள். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா மிஷனரிஸ் ஆஃப் ஹோப் அமங் த பீப்புள்ஸ். அதான் மிஷனரிஸ், அதுங்கிறது மறைத்தூது பணியாளர்கள் அல்லது மறைப்பணி தூதர்கள். அடுத்து ஹோப் எதிர்நோக்கு. மூன்றாவது அமங் த பீப்புள்ஸ். நம்ம ஆங்கிலத்தில் பார்க்குறோம் பீப்புள் என்று சொல்லும்போது மக்கள், அதே நம்ம ப்ளூரலில் பீப்புள்ஸ் என்று சொன்னோன்னா அது மக்கள் இனத்தார், நாடுகள். அப்போ நாடுகள் நடுவே எதிர்நோக்கின் மறைப்பணி தூதர்கள், இதான் திருத்தந்தை கொடுத்திருக்கிற தலைப்பு. ஆனால் இந்த மிஷனரி அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய இந்திய மண்ணில் அதை வேறு மாதிரியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதனால நாம் இதை எப்படி மாற்றிக்கொண்டோம் நம்முடைய இந்த இந்திய கொண்டாட்டத்திற்காக என்று சொல்லும்போது அதை நம்ம மக்கள் நடுவே எதிர்நோக்கின் மறைப்பணி தூதர்கள் என்பதை மறைப்பணி அறிவிப்பாளர்கள் அல்லது அறிவிப்பாளர்கள் தூதர்கள், ஹெரல்ட்ஸ் ஆஃப் ஹோப் என்று நாம் மாற்றியிருக்கோம். அதை பற்றி உடனடியாக நம்ம பார்ப்போம். ஆக மக்கள் நடுவே எதிர்நோக்கின் மறைப்பணி தூதர்கள், அதான் திருத்தந்தை கொடுத்திருக்கின்ற தலைப்பு. இரண்டாவதாக இன்றைய நாளுடைய சிந்தனையுடைய பின்புலம் என்று பார்க்கும்போது யூபிலி 2025 நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அப்போ எதிர்நோக்கு அந்த சொல் நம்ம இங்கே திருத்தந்தையுடைய மைய கருத்தில் வருவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த எதிர்நோக்குங்கிற வார்த்தை இன்னும் நம்ம மக்களுக்கு விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் கூட அதை பற்றிய ஒரு புரிதல் நம்ம பழைய மொழிபெயர்ப்பில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த வகையில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அதான் நம்ம பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்ட இறையியல் விழுமியங்கள். அதை புதிய மொழிபெயர்ப்பில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு நம்ம சொல்கிறோம். ஆக இன்றைக்கி நீங்கள் உங்கள் கொடுக்கப்படுகிற போஸ்டர்ஸ் நீங்கள் பங்கு தளங்களில் பார்க்க போகிறதா இருக்கலாம், அல்லது சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய தமிழ் போஸ்டர் எப்படி இருக்குன்னா, மக்கள் நடுவில் நம்பிக்கையின் குரல் ஒளியாக. ஆங்கிலத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஹெரல்ட்ஸ் ஆஃப் ஹோப் அமங் த பீப்புள், இதான் நம்ம பிஎம்ஓ இந்தியாவுடைய அஃபிஷியலான போஸ்டர். வேர்ல்டு மிஷன் சண்டே 19 அக்டோபர் 2025. போப் ஃப்ரான்சிஸ் இந்த செய்தியை அறிவித்தாலும்
அடுத்து போப் லியோ தான் வந்து இப்போ இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதனால் நம்முடைய ஃபோட்டோவை நம்ம பார்ப்போம். ஹெரல்ட்ஸ் ஆஃப் ஹோப். அப்போ மிஷனரிஸ்ங்கிற வார்த்தையை நம்ம ஹெரல்ட்ஸ்னு மாற்றிருக்கிறோம். பீப்புள்ஸ் அப்படிங்கிற மக்களினங்கள் அப்படிங்கிறது நம்முடைய மக்கள் இந்த ரெண்டு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு சிலருக்கு குழப்பம் வரலாம். மிஷனரிஸ் ஆஃப் ஹோப்புங்கிறது ஏன் ஹெரல்ட்ஸ் ஆஃப் ஹோப்னு மாற்றிருக்கிறாங்க, அதற்கான ஒரு ஒரு புரிதலை தான் நான் இங்கே தர விரும்புகிறேன். அது தமிழில் வரும்போது எதிர்நோக்கு குரல் ஒலி, அதில் எதிர்நோக்கின் குரல் அல்லது அறிவிப்பாளர் என்பதை நாம் குரல் ஒலியாக நம்பிக்கையின் என்று நம்ம பழைய மொழிபெயர்ப்பை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ மக்கள் நடுவில் நம்பிக்கையின் குரல் ஒலியாக. ஆக இங்கே நம்பிக்கை என்பது விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை என்பது எதிர்நோக்கு ஹோப். அப்போ அந்த எதிர்நோக்குங்கிற வார்த்தையை நம்ம நம்பிக்கையின் நம்ம போஸ்டரில் பார்க்குறோம். அதைத்தான் நம்ம இப்போ புரிந்து கொள்ள போகிறோம். இரண்டாவது பகுதியாக திருத்தந்தையுடைய செய்தி. இந்த திருத்தந்தை வழங்கிய இந்த செய்தியுடைய சுருக்கம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலக மறைபரப்பு ஞாயிற்றுக்கான செய்தியை 25 ஜனவரி 2025, அதாவது பவுலுடைய மனமாற்றத்தின் நாள் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாள் முக்கியமானது. ஏன்னா சவுல் பவுலாக மாறுகின்ற அந்த நாள் ஒரு மறைபரப்பு பணி, குறிப்பாக புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய திருத்தூதராக அவர் மாறுகிறார். அந்தோடைய பின்புலத்தில் தான் அந்த நாளை திருத்தந்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்னும் யூபிலி அறிவிப்பு ஆணை, புல் ஆஃப் இண்டிக்ஷன், லத்தீன் மொழியில் ஸ்பெஸ் நோன் கொன்ஃபுண்டித். இதோடைய பின்புலத்தில் தான் இந்த எதிர்நோக்குங்கிற ஒரு தலைப்பை திருத்தந்தை தம்முடைய மைய கருத்தில் பயன்படுத்துகிறார். திருத்தந்தையுடைய செய்தி 3 பகுதிகளாக அமைந்திருக்கு. முதல்ல நம் எதிர்நோக்கான கிறிஸ்துவின் பாதச்சுவடுகளில். அப்போ கிரைஸ்ட் இஸ் அவர் ஹோப், கிறிஸ்துவே நம் எதிர்நோக்கு, குறிப்பாக உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய எதிர்நோக்கு என குறிப்பிடுகிறார். அதைத்தான் நம்முடைய ஆயரவரன் தன்னுடைய சிறப்புரையில் குறிப்பிட்டார். இரண்டாவது, மக்கள் நடுவே எதிர்நோக்கை வழங்கும் கட்டி எழுப்பும் கிறிஸ்தவர்கள். ஒன்று நாம் வழங்குறோம், அதே வேளையில் இருக்கின்ற எதிர்நோக்கை நாம் கட்டி எழுப்புகிறோம். அப்போ எதிர்நோக்கு தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது, எதிர்நோக்கை வைத்திருப்பவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை அதில் ஆழப்படுத்துவது, அவர்களை கட்டி எழுப்புவது இரண்டாவது. மூன்றாவது, எதிர்நோக்கின் பணியை புதுப்பித்தல். நம்முடைய பணித்தலங்களில் எதிர்நோக்கி எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே மக்களுக்கு கொடுப்பது. அவருடைய செய்தி 3 பகுதிகளாக அமைந்திருந்தாலும் அந்த செய்தியில் கூறப்படக்கூடிய சில கருத்துக்கள். ஒன்று, இறைவனின் இன்று. அப்போ எதிர்நோக்கு என்பது எதிர்காலத்தை பற்றியதாக இருந்தாலும் அதை நாம் கொடுக்க வேண்டியது இன்று என்று சொல்லி, இறைவன் இன்றில் செயலாற்றுகிறார் என்று ஒவ்வொரு நாளையுமே, ஒவ்வொரு நேரத்தையுமே, ஒவ்வொரு பணித்தளத்தையுமே எதிர்நோக்கு தகவமைத்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பதும் நேரமாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தையுடைய கருத்து. இரண்டாவதாக, நாசரேத்து மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இயேசு வழங்கிய எதிர்நோக்கு. இயேசு தன்னுடைய பணியை நாசரேத்தில் தொடங்கினாரும் அவருடைய பணி எல்லாருக்குமானதாக இருக்கின்றது. அவர் அனைவருக்குமே கொடுத்த இந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பக்கம் நான் அன்பை கொடுத்தார் என்று சொன்னாலும் எதிர்நோக்கு, அதாவது வாழ்க்கை இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கிறார். அப்போ இயேசுவோடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் முடிவு என்பது கிடையாது, ஒவ்வொரு முடிவுமே ஒரு விடிவு. அதைத்தான் நம்ம சொல்லும்போது ஒரு பாதை முடிய போகுதுன்னு சொல்லும்போது அங்கே புதிய பாதையை திறக்கிறார். எடுத்துக்காட்டாக திருத்தந்தையர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த நிகழ்வு, நயின் நகரத்து கைம்பெண்ணுடைய அந்த மகன் இறந்து விடுகிறார். அந்த அந்த உடலை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கல்லறையை நோக்கி. ஆனால் கல்லறையை நோக்கி கொண்டு போயிருந்தவர்களுடைய பாதையை அப்படியே திருப்பி நகர் நோக்கி திரும்ப அனுப்புகிறார் இயேசு. அதான் முடிவு என்று இருந்தவர்களுக்கு விடிவு என்று சொல்லி ஒரு எதிர்நோக்கை வழங்குகிறார். இப்போ இயேசுடைய பணி முழுக்க முழுக்க எதிர்நோக்கை வழங்குவதாக இருந்தது. இன்றைய உலகில் திரு அவை அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியும் எதிர்நோக்கும் கௌதியும் எக்ஸ்பிரஸ் என்ற 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு அதோடைய முதல் பத்தியில் என்ன சொல்லுது? இந்த அகில உலக மக்களுடைய எதிர்நோக்கும் மகிழ்ச்சியும் கவலையும் கண்ணீரும் அனைத்து கிறிஸ்தவருடைய எதிர்நோக்கும் மகிழ்ச்சியுமாக கண்ணீரும் கவலையுமாக மாற வேண்டும் என குறிப்பிடுகிறது. என்றால் இந்த எதிர்நோக்கை அனைவருக்கும் வழங்க வேண்டியது நாம் அனைவருடைய அழைப்பாக இருக்கிறது என்பதை திருத்தந்தை குறிப்பிடுகிறார். கடைசியாக உயிர்ப்பு ஆன்மீகம், அதைத்தான் நம்முடைய ஆயரவர்களும் குறிப்பிட்டார். ஆண்டவருடைய உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற ஒருவர் தான் நற்செய்தி அறிவிக்க முடியும். அதைத்தான் திருத்துதர் பவுலும் தன்னுடைய பிலிப்பியருக்கு எழுதக்கூடிய திருமடல்ல ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஆற்றலை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விருப்பம் தான் அவருடைய நற்செய்தி அறிவிப்புக்கான ஒரு தொடக்கமாக இருப்பது. அப்போ இன்னைக்கு எப்படியெல்லாம் நற்செய்தி அறிவிக்கலாம் அப்படின்னு திருத்தந்தை தொடர்ந்து சொல்லும்போது, இறைவேண்டல் வழியாக மறைப்பணி நாம் செய்ய முடியும். குறிப்பாக குழந்தை இயேசுவின் தெரேசா என்று அழைப்படக்கூடிய அந்த சின்ன மலர், சிறு மலர் குழந்தை தெரேசா,
மறைப்பணியுடைய தலங்களுடைய பாதுகாவலி, மறைப்பணி தூதருடைய பாதுகாவலி என அழைக்கப்படுகிறார். ஏன்னா அவர் இறைவேண்டல் வழியாக மறைப்பணி செய்தார். நாமும் இறைவேண்டல் வழியாக அனைவருக்குமாக, குறிப்பாக மறைப்பணியாளர்களுக்காக ஜெபிப்பதன் வழியாக. ரெண்டாவது, நாமே நேரடியாக நற்செய்தி அறிவிக்க முடியும். இன்னைக்கு இதில் பங்கேற்கக்கூடிய சிலர் நற்செய்தி அறிவிப்பு பணியுடைய செயலர்களாக இருக்கிறோம், அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணியில் நம்ம பங்கேற்கிறோம். அது நம்ம செய்யக்கூடிய பணி ஏற்கனவே இந்த நற்செய்தி அறிவித்தல் பணி. மூன்றாவதாக, மானுடம் பேணுதல், அனைவருடைய நல்லெண்ணம், குறிப்பாக ஃப்ரெத்தல்லி தூத்தி, அனைவரும் உடன் பிறந்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுமடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடக்கூடிய அதே செய்தி தான். ஒவ்வொரு தளத்திலையுமே இந்த மனித மாண்பை போற்றுவது. அடுத்ததாக, இயற்கை காத்தல், லவ்தாத்தோ சி, இயற்கையை போற்றக்கூடிய அந்த சுற்றுமடலை திருத்தந்தை இதே கருத்தை தான் சொல்கிறார். திருத்தந்தை லியோ அவர்களும் இதே கருத்தை முன்மொழிந்து தான் ஒவ்வொரு ஆண்டுமே இயற்கை நாள், த டே ஆஃப் கிரியேஷன் என்று கொண்டாடப்படுவதற்கான அழைப்பை விட்டிருக்கிறார். கடைசியாக திருத்தந்தையருடைய கருத்து குழுமமாக செயல்படுதல். மறைப்பணி என்பது தனிப்பட்ட செயல்பாடு அல்ல, குழுமமாக கூட்டுறவு இயக்கத்திற்காக செய்த அந்த மாமன்றத்துடைய நிறைவின் அடிப்படையில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது திருத்தந்தையுடைய அழைப்பு. இதுதான் திருத்தந்தை கொடுக்கக்கூடிய இந்த செய்தியுடைய சுருக்கம். அதிலிருந்து நம்ம எதிர்நோக்கு விவிலிய புரிதலுக்கு போவோம். முதல்ல எதிர்நோக்குங்கிற சொல் எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுது நம்ம பார்ப்போம். பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் சில தரவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல்ல ரோமையர் 5:4-5 இந்த பகுதியை தான் திருத்தந்தை தன்னுடைய அந்த ஆணை மடலில் எழுதுகிறார். துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும், அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அப்போ இந்த எதிர்நோக்குங்கிறது இங்கே பவுலடியார் அங்கே நம்முடைய விவிலிய புரிதலை சொல்லும்போது ஒரு ஸ்டேர்கேஸ் பேரலிசம், ஒரு படிக்கட்டு அமைப்பு போல் அதை கொண்டு போகிறார். முதல்ல துன்பம், அதாவது அந்த சமூகம், ரோமை சமூகம் அனுபவித்திருக்கிற துன்பம், அந்த துன்பத்தினால் என்ன கிடைக்குமா? மன உறுதி. அந்த மன உறுதி வந்தவுடனே தகைமை, தகைமை வந்தவுடனே எதிர்நோக்கு. அப்போ எதிர்நோக்குக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது துன்பம். துன்பம்ங்கிறது நம்ம ஒரு சஃபரிங், சாரோ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஆனால் துன்பம் என்பது ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இல்லாமல் ஒரு துன்ப அனுபவம். இப்போ எடுத்துக்காட்ட நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது ஒரு துன்பம். ஆனால் அந்த துன்பத்தை நாம் தழுவிக்கொள்ளும் போது தான் அடுத்து மன உறுதி, தகைமை வருது. ஏன் இப்போ உடனடியாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதான் எதிர்நோக்கு. அப்போ எதிர்நோக்குங்கிறது அடிப்படையாக துன்பத்தில் தொடங்குது. இப்போ எடுத்துக்காட்டா ஆபிரகாமை நம்ம நம்பிக்கையின் தந்தைன்னு அழைக்கிறோம், ஆனால் பவுலடியார் அதை எதிர்நோக்கின் தந்தை என குறிப்பிடுகிறார். அப்போ அவரை பொறுத்தளவில் எந்த துன்பம்? ஆபிரகாமுக்கு குழந்தை பேரு இல்லைங்கிற ஒரு துன்பம். ஆண்டவர் கடவுள் வாக்களிக்கிறார், அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அதன் மன உறுதி, கேரக்டர் பில்டிங், கடைசி அந்த எதிர்நோக்கை அவர் காப்பாற்றிக் கொள்கிறார். இதுதான் பவுலடியார் கொடுக்கக்கூடிய முதல் கருத்து. இந்த கருத்தை தான் திருத்தந்தை அவர்களும் தன்னுடைய ஏட்டில் குறிப்பிடுகிறார். ரெண்டாவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆபிரகாமை பற்றி எழுதக்கூடிய பவுல், உன் வழிபரவினர் எண்ணற்றவராக இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். இங்கே பார்க்குறோம் எதிர்நோக்கு, நம்பிக்கை, அல்லது நம்பிக்கை, விசுவாசம். இந்த ரெண்டு வார்த்தைகளை பவுலடியார் பயன்படுத்துகிறார். இந்த சொல்லாடல் ஆங்கிலத்தில் ஹோப்பிங் அகெயின்ஸ்ட் ஹோப். நம்ம பல இடங்களில் நம்ம இதை கேட்டிருப்போம். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு புற்றுநோய் கொண்டிருக்கிற ஒரு சகோதரரை கொண்டு போய் நம்ம மருத்துவமனையில் சேர்க்குறோம். இனிமேல் குணமாக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள்கிட்ட வேண்டுறோம். இப்போ எதிர்நோக்குக்கு இடமில்லை, அவருக்கு சரியாகுங்கிற எதிர்நோக்கு இல்லைனாலும் நம்ம எதிர்நோக்குறோம். அதுக்கு அடிப்படையாக உள்ளதான் நம்பிக்கை. அப்போ எதிர்நோக்கும் நம்பிக்கையும், அல்லது நம்பிக்கையும் விசுவாசமும் சேர்ந்து போகிறது என்பது பவுலடியாருடைய கருத்து. அதற்கு அவர் சான்றாக கொடுப்பது ஆபிரகாம். அடுத்து தெசலோனிக்க நகருக்கு எழுதக்கூடிய பவுலடியார் செயலில் வெளிப்பட்ட நம்பிக்கையும் அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள மன உறுதியும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். இங்கே பார்க்குறோம் நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு, இந்த மூன்று சொற்களை பயன்படுத்தி இந்த எதிர்நோக்கு என்பது வரக்கூடிய காலத்தை பொறுத்தது. அதை இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் என்று, அதாவது அவருடைய 2ஆம் வருகை எதிர்நோக்கி இருப்பதால் என்ற ஒரு புதிய கருத்தை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அடுத்து 1 கொரிந்தியர் 13:13 பார்க்கிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3 நிலையாய் உள்ளன, இவற்றில் அன்பே சிறந்தது. அங்கே முதல்ல அவர் சொன்ன நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு, அந்த ஆர்டரை மாற்றி நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த ஆர்டரில் தான் நம்ம இன்னைக்கு இறையியல் மதிப்பீடுகளை நம்ம கொண்டாடுறோம். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்நோக்குங்க நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா 2 சொல்லாடலில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று,
நாம் பிடித்து கொள்ளக்கூடிய கயிறு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹோப் இஸ் த ரோப். ஒரு கயிறு நம்ம வந்து ஒரு துன்ப நேரத்தில் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு கயிறு. நம்ம யோசுவால பார்க்குறோம் 2:18. ராகாபு ஒரு செந்நிற கயிறை பிடித்து அங்கே கட்டி வைக்கிறார். இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள நுழையிறாங்க எரிக்கோ வழியா. இப்போ எரிக்கோ அழிக்கப்படும் போது அந்த ராகாபுடைய குடும்பம் காப்பாற்றப்படக்கூடிய அடிப்படை இருக்கிற அந்த ஒரு கயிறு, அந்த கயிற்றை வைத்து தான் அந்த ஒற்றர்கள் உள்ளே வர்றாங்க. அந்த ஒற்றர்களால் அந்த எரிக்கோ நகரம் கைப்பற்றப்படுகிறது. அந்த கயிறே வந்து அந்த குடும்பத்திற்கு மீட்பு தருவதாக மாறுகிறது. அப்போ எதிர்நோக்குங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு வாழ்க்கை தளர்ந்து போகும்போது அந்த தளர்வை நம்ம விட்டு பிடித்து கொள்வதுதான் அந்த கயிறு. ரெண்டாவது காத்திருத்தல். இந்த கயிறுங்கிற ஒரு எரேமியா 29:11 பார்க்கிறோம். ஆண்டவராய கடவுள் சொல்லும்போது, ஐ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யூ, நான் உனக்கு திட்டங்களை வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் சொல்லும்போது அந்த திட்டங்களை பற்றி கொள்வதற்காக வைத்திருக்கிறேன் என்று எபிரேயம் பயன்படுது. அப்போ திட்டங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை பற்றி கொள்வதற்கான ஒரு கயிறாக நம்ம எதிர்நோக்கி பார்க்க முடியும். அடுத்து எசாயாவோட 40:31, ஆண்டவரை எதிர்நோக்கி இருப்பவர்கள், காத்திருப்பவர்கள் கழுகின் இளமை போல் தங்களுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்வார்கள். அப்போ எதிர்நோக்கி என்பது, காத்திருத்தல் என்பது இரண்டாவது புரிதல். இப்போ நம்ம காலங்களை மூன்றாக பிரிக்கிறோம்: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் என்பது ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. ஏன்னா கடந்த காலத்தில் ஆண்டவராய் கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார், அந்த வெளிப்படுத்தப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கை. நிகழ்காலம் என்பது அன்பு, இன்றைக்கு நாம் அன்பு காட்டுறோம். மூன்றாவது எதிர்காலம், அதான் நம்ம ஹோப். எதிர்காலத்தில் தான் அந்த ஹோப்புங்கிறது எதிர்காலம் சார்ந்தது. ஆனால் அந்த எதிர்காலம் சார்ந்த ஒன்றை நாம் இன்றே வாழ தொடங்க வேண்டும் என்பது திருத்தந்தையுடைய அழைப்பு. விவிலியத்தில் நம்ம இறையியலுக்கு போவோம். இறையியல் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? கத்தோலிக்க திருவையுடைய மறைக்கல்வி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 1817, 22 இந்த எண்கள் எதை சொல்லுதுன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த தியோலாஜிக்கல் வர்ச்சியூஸ், இறையியல் அறங்கள் அல்லது இறையியல் விழுமியங்களில் ஒன்றாக காட்டுது. ஒவ்வொருவருடைய இதயத்திலுமே இது இருக்கு. சோர்வு விரக்தியை நீக்குகிறது. கடைசியாக கிறிஸ்தவ எதிர்நோக்கான இறப்புக்கு பின் வாழ்வை நம்முடைய ஆழமான ஒரு மனதிற்கு கொண்டு செல்வது இந்த எதிர்நோக்கு என்பது கத்தோலிக்க திருவையுடைய புரிதல். ஒட்டுமொத்தமாக விவிலியம், இறையியல் ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள அப்படின்னா, இந்த ஹோப்ங்கிற வார்த்தையை ஹோல்ட் ஆன் பெயின் எண்ட்ஸ் நம்ம இப்படி நினைத்துக்கொள்வோம். ஹோல்ட் ஆன் பெயின் எண்ட்ஸ் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ஆண்டவராய கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியில் அவருடைய பெயின் என்ன? குழந்தை இல்லை. ஹோல்ட் ஆன். ஏன்னா ஆபிரகாமால் அதை ஹோல்ட் ஆன் பண்ண முடியல. அதனால தான் ஈசாக்கு கடவுள் கொடுத்தாலுமே ஈசாக்குக்கு முன்பாக என்ன செய்கிறார்? இஸ்மாயில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அதுக்கு முன்பாக எலியசாரை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அப்போ அவர் கொஞ்சம் அவசரப்படுகிறார். இப்போ கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஹோல்ட் ஆன் பெயின் எண்ட்ஸ். அப்போ இன்றைக்கி நம்ம எந்த கட்டத்தில் இருந்தாலுமே இந்த எதிர்நோக்கு நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஹோல்ட் ஆன் பெயின் எண்ட்ஸ். நம்முடைய குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குதா? ஹோல்ட் ஆன் பெயின் எண்ட்ஸ். அதான் நம்ம கொடுக்குற எதிர்நோக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஹோப்புங்கிற வார்த்தை 4 சொற்களால் புரிந்து கொள்ளலாம்: ஹீலிங், ஆப்டிமிசம், பேஷன்ஸ், எம்பவர்மெண்ட். முதல்ல ஹீலிங். இன்னைக்கு எல்லாருமே நலம் தேடி நிற்கிறாங்க, நலம் நாடி நிற்கிறாங்க. அப்போ இந்த எதிர்நோக்கு என்பது ஒருவருக்கு நலம் தருவது. இரண்டாவது ஆப்டிமிசம், நேர்முகமான பார்வை வழங்குவது. மூன்றாவது பொறுமை. நான்காவதாக எம்பவர்மெண்ட், உற்சாகப்படுத்துதல் அல்லது ஆற்றுப்படுத்தி ஒருவரை தனியாக நிற்க வைத்தல். அப்போ எதிர்நோக்கு கொண்டிருக்கிற இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மறைப்பணி எப்படி இருக்கணும்னா, நலம் தரக்கூடியதாக, நேர்முகமான வார்த்தைகளை பேசக்கூடியதாக, பொறுமை காப்பதாக, ஒருவர் மற்றவருக்கு வலு சேர்ப்பதாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக என்னுடைய சிந்தனை நான் இந்த படத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த படத்தில் நம்ம பார்க்கறது தான் பண்டோராஸ் பாக்ஸ். பண்டோரா என்ற ஒரு பெண் தெய்வத்துடைய ஒரு பெட்டி. அந்த பெண் தெய்வத்துக்கு இந்த ஒரு பெட்டியை கொடுக்குறாங்க. அந்த கிரேக்க புராணத்துப்படி அந்த பெட்டியை திறக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கட்டளை. ஆனால் இயல்பாகவே மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், ஒன்றை நம்ம மூடி வைக்கும்போது அது என்னன்னு திறந்து பார்க்குறோம். அப்போ இந்த பெண் என்ன செய்கிறார்? ஒரு நாள் அதை திறந்து விடுகிறார். திறந்து விட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, அதில் இருந்து கோபம், வெறுப்பு, நோய், வறுமை, அப்படி நிறைய தீமைகள் வந்து வெளியேறுது. அப்போ அந்த பாக்ஸை திறக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் தீமைகளே இருக்காது என்பது இந்த கிரேக்கத்துடைய நம்பிக்கை. ஆனால் இந்த எல்லா தீமைகளும் வெளியேறின பிற்பாடு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை, அந்த ஒரு சின்ன குதிரை, அந்த குதிரைக்கு பேர் தான் ஹோப். அப்போ நம்பிக்கைங்கிற எதிர்நோக்குங்கிற அந்த ஒரு குதிரை இன்னைக்கு அந்த பெட்டிக்கு கீழே எப்போவுமே இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த குடும்பத்திலையும் சரி, திரு அவையிலையோ, நம்முடைய சமூகத்திலையோ
நம்ம எண்ணற்ற பிரச்சனைகளை நம்ம சந்தித்தாலும் நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன குதிரை, அந்த குதிரை தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்ம இயக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான நம்ம முயற்சியை நம்ம எடுக்கும்போது அந்த எதிர்நோக்கை நம்ம ஒருவர் மற்றவருக்கு வழங்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம மறைத்தூது பணியாளர்களாக நம்ம மாற போகிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல இந்த அந்த குதிரையை உயிரோட வைத்துக்கொண்டு ஒருவர் மற்றவரோட நம்ம நகர்த்த வேண்டும். எப்படி நகர்த்துறது? அமைதி. நாம் இருக்கிற இடத்துலையும் மற்றவர்களுக்கு அமைதி கொடுக்கும் போதும், உயிர் வழங்குவதற்கான தயார் நிலை. எப்போவுமே உயிரை போற்றுவது, எப்போவுமே இறப்பின் காரணிகளை அல்ல, வாழ்வின் காரணிகளை போற்றுவது. மூன்றாவதாக சுற்றுச்சூழலோடு நெருங்கிய வாழ்வு. இன்னைக்கு யாருக்கெல்லாம் இந்த எதிர்நோக்கு தேவைப்படுது, அல்லது எதிர்நோக்கின் தூதரெல்லாம் நம்ம யாருக்கெல்லாம் இருக்கணும்னா, திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல சிறைப்பற்றோருக்கு, நோயுற்றோருக்கு, இளையோருக்கு, புலம்பெயர்ந்தோருக்கு, முதியவர்களுக்கு, வறியோருக்கு, இப்படி நம்ம எல்லா தளங்களையுமே நம்ம நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு எதிர்நோக்கை நாம் கொடுக்க முன் வருவோம். ஆக எதிர்நோக்கின் தூதர்கள் நாம். இதான் இந்த எதிர்நோக்கை பற்றிய விவிலிய இறையியல் பார்வை. அப்போ உலக மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் இந்த ஒற்றை இமேஜை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சின்ன குதிரை, அந்த குதிரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மற்றவரை நோக்கி புறப்படட்டும். அந்த குதிரை கொண்டு போகக்கூடிய ஒரே செய்தி எதிர்நோக்கு. ஹோல்ட் ஆன், பெயின் எண்ட்ஸ். நன்றி. இப்போ எதிர்நோக்கின் தூதர்கள் நாம் என்று நாம் விவிலிய இறையியல் பார்வையை பார்த்தோம். தொடர்ந்து அதோடைய மேய்ப்பு பணி அக்கறைகளையும் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை இருதயராஜ் அவர்களை அழைக்கிறேன். அருட்தந்தை இருதயராஜ் தருமபுரி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். சியோன் மறைப்பணி தளத்தில் ஆன்மீக தளத்தில் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தமிழக ஆயர் பேரவையுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி மற்றும் அருங்கொடை பணியின் செயலராக இருக்கின்றார். அருட்தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாசமிகு ஆயர் அம்புரோஸ் ஆயர் அவர்களுக்கும் இயேசு கருணாநிதி அவர்களுக்கும் நன்றி. அன்பு தமிழ் உறவுகளே, நீங்க ரொம்ப சீரியஸான டாக்கை கேட்டு முடிச்சிட்டீங்க. அதனால என்னுடைய பகிர்வு இறையியலை மையப்படுத்தியும் அல்ல, திருவிலியத்தை மையப்படுத்தியதும் அல்ல, திரு அவையினுடைய மேய்ப்பு பணி அக்கறையும் கொண்டாட்டமும். திரு அவை பொதுநிலையனாகிய நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நம்புகின்றது, உங்கள் மீது அக்கறையாக இருக்கின்றது, உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கின்றது. அதனால இந்த மேய்ப்பு பணி அக்கறை கொண்டாட்டம் எப்படி திரு அவையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கின்ற ஒளியில ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு திரைப்படத்தோடு ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். மிஷன் என்கின்ற ஒரு திரைப்படம். ஒரு சிலர் நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த திரைப்படம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால், அமேசான் காடு, ஒரு அழகான இயற்கை சூழல் மத்தியில ஒரு மனிதரை சிலுவையில கட்டி அப்படியே ஆற்றில் இறக்கி விடுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றில் அப்படியே பயணித்து ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில அந்த சிலுவையோடு அந்த மனிதர் கீழே விழுவதை காட்டி அந்த திரைப்படம் ஆரம்பிக்கும். நற்செய்தி பணிக்காக சென்ற குருவானவர் அங்கிருக்கின்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவரை அந்த சிலுவையில கட்டி ஆற்றில் தள்ளுகின்ற அந்த நிகழ்வோடு ஆரம்பிக்கும். ஆனா அந்த படம் எப்படி முடியும் அப்படின்னா, குருவானவர் நற்கருணை பாத்திரத்தை கதிர் பாத்திரத்தை கரங்களில் ஏந்தி பவனி சென்று கொண்டிருக்கும். அந்த தருணத்துல இராணுவ வீரர்கள் சுட ஆரம்பிப்பார்கள். ஒரு குண்டு குருவானவர் மேல் படும். கையில் வைத்திருக்கின்ற அந்த கதிர் பாத்திரத்தை தடுமாறி கீழே விழுகின்ற தருணத்துல பக்கத்தில் இருக்கின்ற பொதுநிலையினர் அந்த கதிர் பாத்திரத்தை கரங்களில் ஏந்தி குருவானவர் கீழே விழுந்துருவாரு. ஆனா அந்த நற்கருணை பவனியை பொதுநிலையினர் சகோதரர் தன்னுடைய கரங்களில் ஏந்தி நற்கருணை பவனி தொடங்குவது போல அந்த திரைப்படம் முடியும். மீட்பு பணி, நற்செய்தி பணி என்றாலே இந்த காட்சி தான் எனது கண் முன்பாக வரும். திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் ஒரு நாள் தன்னுடைய கர்தினால்மார்களோடு இரவு உணவு முடித்த பிற்பாடு அப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வழக்கமாக திரு அவை சார்ந்த பல காரியங்களை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்ப கேட்கிறாரு, இன்றைய திரு அவையினுடைய உடனடி தேவை என்ன? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நீட் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப உடன் இருக்கின்ற கர்தினால்மார்கள் ஒருத்தர் சொல்றாரு, வி நீட் மோர் ப்ரீஸ், இன்னும் நிறைய குருக்கள் வேண்டும்,
நிறைய துறவியர் வேண்டும், நிறைய மருத்துவமனைகள் வேண்டும், நிறைய பள்ளிக்கூடங்கள் வேண்டும், சமூக மேம்பாட்டு பணிக்கான கட்டமைப்புகள் நிறைய வேணும்னு சொல்றாங்க. அது எதுவுமே அவருக்கு திருப்தி தரவில்லை. கடைசீட்டில் வந்து அவர் சொல்றாரு, இன்றைய திரு அவையினுடைய உடனடி தேவை ஆழமான நம்பிக்கை கொண்ட நற்செய்தி ஆர்வம் கொண்ட இறை மக்களின் கூட்டம்தான் இன்றைய திரு அவையினுடைய உடனடி தேவை என்று சொல்லுகிறார். அன்புறவுகளே, இந்த வலைத்தள கூடுகையினுடைய நோக்கமே தந்தை அவர்கள் ஆயர் தந்தை அவர்கள் அழகாக சொன்னார்கள். இந்த நற்செய்தி பணி குருக்களை மையப்படுத்தியதாக, துறவியரை மையப்படுத்தியதாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. அதே போல இந்த திருத்தூது தொடர் பயிற்சி குருக்களுக்கு மட்டும் உரித்தானதாக அல்லது துறவியருக்கு மட்டும் உரித்தானதாக இருந்து விடக்கூடாது. பொதுநிலையரை மையப்படுத்தியதாக தொடர் பயிற்சி இருக்க வேண்டும் என அழகாக சொன்னார்கள். இந்த நோக்கமே அதுதான். பொதுநிலையினர், குருக்கள், துறவியர் இணைந்து இந்த தூதுரை பணியை, நற்செய்தி அறிவிப்பு பணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த முயற்சி. அதனால இந்த பின்னணியில நம் மத்தியில் நம்மேல் இருக்கின்ற கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, தாய் திருவை தன்னுடைய மேய்ப்பு பணி அக்கறையோடு நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். மக்களிடையே எதிர்நோக்கின் குரலொலியாக, தூதுவர்களாக, இதை பற்றி தான் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த தூதுரை பணி என்பது, நற்செய்தி அறிவிப்பணி என்பது நாம் விரும்பி தேர்ந்து கொள்கின்ற ஒன்றல்ல. மாறாக இது திரு அவையினுடைய அடையாளம், திரு அவையினுடைய முகவரி. தூதுரை பணி இல்லாமல் திரு அவை இல்லை, நற்செய்தி பணி இல்லாமல் திரு அவை இல்லை. அதனாலதான் தாய் என்போடு இந்த மதர் சர்ச், தாய் திரு அவை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றது, திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே அனுப்பப்பட்டவர்கள், திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள். இதுதான் மையமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே பற்றி எரியும் இதயங்களாக இருக்கணுமா? பயணப்படும் பாதங்களாய் கொண்டிருக்க வேண்டுமா? பற்றி எரியும் இதயங்களாய், பயணப்படும் பாதங்களாய் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இருக்கணும் அப்படிங்கிறதான் திருவை நமக்கு நினைவூட்டுகின்றது. அதுவும் எப்படி கற்றுதது அப்படின்னா, நற்செய்தி அறிவிக்கிற ஆனந்தம், ஜாய் ஆஃப் ப்ரொக்ளைமிங் த காஸ்பல். இது உண்மை. நற்செய்தி அறிவிப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற உங்களுக்கும் இது தெரியும். நற்செய்தியை பகிர்கின்ற பொழுது பணியில சுமை இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா அது கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, ஆனந்தம் அளப்பரியது. அதனாலதான் இந்த தாய் என்போடு தாய் திருச்சபை நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஆனந்தம் எனக்கும் வேணும், என்னுடைய அன்பியத்திற்கு வேணும், என்னுடைய பங்கிற்கு வேணும், என்னுடைய சமூகத்திற்கு வேணும். அதனாலதான் இப்ப சமீபத்தில் தமிழக அளவிலான நற்செய்தி பணியாளர்களுக்கான கூடுகை இருந்தது. அதுல வந்து இந்த 2025 மறைபரப்பு ஞாயிறுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கவே மறைபரப்பு ஞாயிறு. அதனால நம்ம என்ன செய்யணுமா? அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். அறிதல், அனுபவித்தல், அறிவித்தல். அதுல இருக்கிற அந்த ஆனந்தம் எனக்கும் என்னை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதா திருவை நமக்கு நினைவூட்டுகின்றது. ஏற்கனவே ஆயர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். இதுல வந்து அடிப்படை என்னுடைய கடமை என்னன்னா, ஒண்ணு நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட நான் வந்து ஜெப திருத்தூது பணி செய்யணும், பிரேயர் அப்பாஸ்டலை. இரண்டாவது விட்னஸிங் லைஃப், கிறிஸ்தவர்கள் குடும்பங்களில் புனித வாழ்வு வாழ்ந்து இறை அழைத்தலை ஊக்குவிக்க வேண்டும். நமக்கு தெரியாதெல்லாம் அல்ல, நினைவூட்டல் மட்டுமே. அதே போலவே நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உதவி செய்ய தாராளமாக முன்வர வேண்டும். திருவை இயங்குவதும் இருப்பதும் நற்செய்தி அறிவிக்கவே என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சூழல்ல நற்செய்தி அறிவிப்பு பணி அப்படிங்கிறத திருவை இந்த ஆண்டு மிக சிறப்பாக வலியுறுத்துகின்ற செய்தி என்ன அப்படின்னா, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உலகில் மலிந்துள்ள வன்முறை,
அநீதி, விரக்தி என்கின்ற இந்த சமுதாய சூழல்ல எதிர்நோக்கை மக்கள் உள்ளங்களில் கொண்டு சேர்க்க அழைக்கப்பட வேண்டும். அப்படின்னா அந்த நம்பிக்கையை மக்கள், இது மாதிரி பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, அநீதி இருக்கு, விரக்தி இருக்கு, அரசியல் சூழ்நிலை வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இல்லை. அப்படிப்பட்ட சூழல்லையும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் திரு அவை இந்த ஆண்டின் மூலமாக நமக்கு தருகின்ற முதல் படிப்பினை இடையறாத பரிந்துரை மன்றாட்டின் வழியாக எதிர்நோக்கு. இந்த திருத்தூது பணிக்காக தொடர் பரிந்துரை ஜபத்தை ஏறெடுக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. அதற்கு தான் முதல் வாசகத்துல எக்ஸாம்பிளே இருக்கும். நம்ம வரப்போறது அமலேக்கியருடைய நடந்த போர்ல வெற்றி பெற்றது வாளினால் மட்டுமல்ல, மோசே வந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார். வலியும் முடியல அப்படிங்கிற போது கூட நிக்கிறவங்க தூக்கி நிறுத்தினாங்க. அதனால இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை ஜப திருத்தூது பணியின் மூலமாக உங்களால் தூக்கி நிறுத்த முடியும். அதற்கு நீங்கள் சூளுரை எடுக்க வேண்டும். இடையறாத பரிந்துரை மன்றாட்டின் அடையாளமாக அது இருக்கணும். அங்க நம்ம பார்க்கிறோம், ஆரோனும் கூரும் மூசையினுடைய கரங்களை தாங்கி நிற்கிறார்கள். கூட்டு தூதுரை பணி செயல்பாட்டை நிலைநிறுத்துகிறது அப்படிங்கிறது அது மாடல். அதனால நற்செய்தி பணியாளர்கள் நாம் இந்த செய்தியை நம்ம குடும்பங்களுக்கு, அன்பியங்களுக்கு, பங்குக்கு, எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இது வந்து தொடர் நிகழ்வாக மாறணும். நடைமுறை செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யலாம்? உலகிற்காக இறைவேண்டலில் நிலைத்திருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த தார்மீக பொறுப்பு உண்டு அப்படிங்கிற உண்மையை நம்ம உறக்க சொல்ல வேண்டும். அதே போலவே தூதுரை பணியாளர்கள், வேதியர், நற்செய்தி அறிவிப்பவர்கள் பலரின் மறைமுக இறை வேண்டலிலிருந்தே வலிமை பெறுகின்றார்கள். அது நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆயர்கள், குருக்கள், நற்செய்தி பணியாளர்கள், எனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, எனக்காக நிறைய பேர் பரிந்துரை ஜெபம் செய்கிறார்கள், அவங்க தான் எனக்கு வந்து சக்தியை பெற்று தருகின்றார்கள். இந்த உண்மை உறக்க சொல்லப்பட்டது நமக்கு தெரியும். அதனால இதை நாம் பின்பற்றுவோம். இந்திய சூழல்ல ஏழைகள், புறக்கணிக்கப்பட்டோர், துன்புறுத்தப்பட்டோர் ஆகியோரை நாம் நம் இடையறாத இறைவேண்டல் வழியாக தாங்க நமக்கு அழைப்பு உண்டு. இந்த சூழல்ல பிசிக்கலா என்னால எதுவும் செய்ய முடியல, ஆனா என்னுடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களை தாங்க முடியும், தாங்க வேண்டும் என்பதுதான் நற்செய்தி கடமை நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது, இறை வார்த்தையில் அறிவிப்பின் வழியாக விதைக்கப்படும் எதிர்நோக்கு. பவுலடியார் வந்து திமோத்தியை ஊக்குவிக்கிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை அறிவிக்கணும். தாய் திருச்சபை தன்னுடைய தாய்க்குரிய அக்கறையோடு இதை தான் நினைவூட்டுகின்றது. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி, இறை வார்த்தைகள் நம்மை தூண்டி எழுப்பி வடிவமைத்து தூதுரை பணிக்கு அனுப்புகின்றன. இதுக்கு வந்து பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். தந்தையவர்கள் இயேசு கருணாநிதி அவர்கள் அழகாக தொடக்கத்திலேயே சொன்னார்கள். அப்படின்னா அந்த மாசிடோனியன் மாடல் இஸ் அ பியூட்டிஃபுல் மாடல். அக்வில்லா, பிரிசில்லா உரோமையிலிருந்து பவுலடிகளார் அவர்களை சந்திக்கின்ற பொழுது என்ன நடக்குது? ரோம்ல கிளாதியூஸ் மன்னன் வந்து யூதர்களை எல்லாம் வெளியனுப்புகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. கொரிந்துக்கு அங்கிருந்து வருகின்றார்கள். ஆக்சுவலா டென்ட் உருவாக்குகின்ற பணி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கதான் பவுலடியார் சந்திக்கின்றார். இந்த சூழல்ல டு மேக் இட் ஷார்ட், நம்ம அப்பல்லோ நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். ஆனாலும் இன்னும் அவர் அறியாத ஒரு சில காரியங்கள் இவர்களுக்கு தெரிய வருகின்றது. அதனால இவங்க என்ன செய்யறாங்க? அப்பல்லோவுக்கு பயிற்சி தருகின்றார்கள். தன்னுடைய நற்செய்தி அனுபவத்தை அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். கற்றுத்தந்து அப்பல்லோ இன்னும் வீரமாக, வைராக்கியமாக, இன்னும் அதிகமாக பணியை செய்கின்ற சூழலை அவர்கள் உருவாக்கி தருகின்றார்கள். அந்த இறைவார்த்தையினுடைய வல்லமை அது. நம்ம வாழ்க்கையில நடைமுறை செயல்பாட நம்ம என்ன செய்யலாம்? திருவிவிலியம் தூதுரை பணியாளர்களுடைய வழிகாட்டி, நற்செய்தி பணியாளர்களுடைய வழிகாட்டி இந்த இதயங்களை நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு ஆயத்தப்படுத்துகின்றது. அதற்காக தான் ஆயரவர்கள் சுட்டி காட்டியது போல பொதுநிலையினருக்கு அதிகமான இந்த தொடர் பயிற்சி அனுபவத்திற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்படும். ஏன்னா எதிர்நோக்கின் தூதுவர்களாக திருமுழுக்கு பெற்றவர்கள் இந்த வார்த்தையை கற்றறிந்து வாழ்ந்து அறிவிக்க
திருச்சபையில் திருவிவிலியத்திற்கான ஆழமான தாகம் இறை மக்களின் உள்ளங்களில் எழுப்புவது நற்செய்தி பணியாளனுடைய கடமை. அதனாலதான் இப்ப பாக்குறோம், அது நிச்சயமாக வளர்ந்து வருகின்றது. நற்செய்தி பணியாளர்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் திருவிவிலியத்தோடு பயணிக்கின்ற, திருவிவிலியத்தை அதிகமாக பயன்படுத்துகின்ற, இது ஒரு புதுப்பித்தலினுடைய அடையாளம். மூன்றாவதாக, விடாமுயற்சியுடனான இறைவேண்டலிலும் நீதியிலும் தென்படும் எதிர்நோக்கு. இதை தந்தை அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய பகிர்வுல அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இப்ப நாம என்ன செய்ய முடியும்? தாமதம், மனசோர்வு, நம்பிக்கை இழப்பு, இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த சூழல்ல எதிர்நோக்கு என்பது ஒரு விடாமுயற்சி. நம்பிக்கை தளர்வு அல்லது சோறு வருகின்ற தருணங்களில் எல்லாம் நம்பிக்கை ஊட்டுபவர்கள் தான் நற்செய்தி பணியாளர்கள். நம்பிக்கையை தருவதுதான் நற்செய்தி பணி. அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணிக்கணும் அப்படின்னா, நற்செய்தி பணி எதை மையப்படுத்துகின்றது? எதை நற்செய்தி பணியாக, தூதுரை பணியாக அடையாளப்படுத்துகின்றது? ஏழைகளுடன் நிற்பதும், சோர்வின்றி நீதிக்காக குரல் கொடுப்பதும். ஏழைகளுடன் நிற்பதும், சோர்வின்றி நீதிக்காக குரல் கொடுப்பதும். நிறைய நேரத்துல மறைபரப்பு ஞாயிறு ஒரு பெரிய கொண்டாட்டம். எனக்கு நினைவு இருக்கின்றது, சிறு பையனாக கோவிலூர் இருக்கின்ற ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க பங்கு. முன்னாடி இருக்கிற கிரவுண்டு ஃபுல்லா இருக்கும். அப்பெல்லாம் வண்டி மாடு, ஆடு, மாடு, கோழி, கரும்பு வெட்டி அப்படியே கொத்து கொத்தா கரும்பு, நெல் மூட்டைகள் அப்படியே கொண்டு இறக்கப்படும். அப்படின்னா கடவுள் எனக்கு கொடையா கொடுத்திருக்கிறாரு, அதனால எனக்கு கொடுக்கப்பட்டதை நற்செய்தி பணிக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளாகம் முழுவதும் பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அது ஒரு பக்கம். ஆனால் அது மட்டுமே நற்செய்தி அறிவிப்பு பணி அல்ல. ஏழைகளுடன் நிற்பதும், சோர்வின்றி நீதிக்காக குரல் கொடுப்பதும் என்பதை மெய்ப்பி பணி அக்கறையோடு தாய் திருச்சபை நினைவூட்டுகின்றது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? குரலற்றோருக்கு குரலாக மாறி அவர்களுக்கு எதிர்காலத்தை தருகின்ற தூணாக நாம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் தாய் திருச்சபை நமக்கு நினைவூட்டுகின்றது. இதை யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? வழக்கமாக இளையோர் 50-50. ஒரு பக்கம் அச்சம் இளையோர்களை குறித்து. ஆனா சமீபத்தில் உரோமையில் நடைபெற்ற இந்த இளையோருக்கான யூபிலி கொண்டாட்டத்துல உலகத்திற்கே ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு நிகழ்வு நடந்தது. குறிப்பு சொல்லுகின்றது, 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவ்வளோ பேர் கூடியும் அப்படி ஒரு நிசப்த அமைதி ஜப வேலையிலே. நேரில் கண்ட குருவானவர் பகிர்ந்து கொண்டார், லட்சக்கணக்கான மக்கள், நற்கருணை ஆராதனை, பின் டிராப் சைலன்ஸ். அடுத்ததாக பாவறிக்கைக்காக நீண்ட வரிசை, மணிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான குருக்கள். எங்கு பார்த்தாலும் ஜெபம், இறை புகழ்ச்சி, ஆராதனை. அப்படின்னா இந்த நற்செய்தி பணி நிச்சயமாக இவர்களால் முன்னெடுக்கப்பட போகின்றது என்பதற்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அப்படின்னா இளையோர் முழுமையாக இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை தாய் திருச்சபை, தாய் திரு அவை நம்பிக்கையோடு சுட்டி காட்டுகின்றது. இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம தமிழகத்துல கலைத்துறையாக இருக்கட்டும், இசை, ஊடகம், திரைத்துறை, நம்ம கத்தோலிக்க, கிறிஸ்தவ சகோதர இளையோர்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. அதனால இவர்கள் நிச்சயமாக இந்த திரு அவையினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்க போகின்றார்கள். குழந்தைகள், ஓலி சைல்ட்ஹுட். எனக்கு நினைவு இருக்கின்றது, டிக்பி என்கின்ற ஒரு குருவானவர் பெங்களூர்ல பயிற்சி வேலையிலே இப்படியாக சொன்னார்கள். அப்படின்னா என் பாரிஷ்ல இந்த சிறு பிள்ளைகள் தான் ஏஜென்ட்ஸ். எனக்கு ஏஜென்ட்ஸ் ஆஃப் இவஞ்சலைசேஷன். அப்படின்னா பங்குல என்ன நடக்குது அப்படிங்கிறத முதலாக ஓடி எனக்கு செய்தி கொடுக்கிறவங்க அவங்க தான். என்னுடைய செய்தியை குடும்பங்களுக்கு கொண்டு போகின்றவர்களும் அவர்கள் தான். அதனால இந்த குழந்தைகளை அதை பத்தி நம்ம பிறகு பார்க்க போகிறோம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத. குழந்தைகள் நிச்சயமாக நற்செய்தி பணியுடைய தூண்களாக இருக்க போகின்றார்கள். துன்பப்படுகின்றவர்கள், சஃபரிங்ஸ், அவங்களுடைய ஒரு பக்கம் பாடுகளும் அவருடைய ஜெப தோழமையும் நிச்சயமா இந்த நற்செய்தி பணியை தூக்கி நிறுத்த போகின்றது.
மைக்ரன்ஸ், புலம்பெயர்ந்தவர்கள். இந்த காலகட்டத்தில் உலகமே வந்து புலம்பெயர்ந்தோரின் உலகமாக மாறும் அப்படின்னு சொன்னாலேயும் அச்சப்படுவ இது தயக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த தருணத்துல. இந்த நாட்களில் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு இவர்கள் ஒரு புதிய அடையாளமாக இருக்கிறார்கள் அல்லது புதிய அவதாரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்ம உரோமையிலிருந்து இது போன்ற ஒரு கூகுள் மீட் நடைபெற்றது. அதனுடைய கருத்து பகிர்விலே ஒருவர் இப்படியாக பகிர்ந்து கொண்டார். நம்ம துபாய் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு நாள் திருப்பலியில பங்கேற்கிறவர்களுடைய எண்ணிக்கை 30,000 பேர். ஒரு நாள் திருப்பலியில பங்கேற்கின்றவர்கள் 30,000 பேர். நான் கூட அங்க சென்றிருக்கிறேன். வெள்ளிக்கிழமையில வந்து எனக்கு தெரிந்து 14, 15 திருப்பலிகள் நடைபெறும். அங்க இருக்கிற எல்லாமே மைக்ரன்ஸ், புலம்பெயர்ந்தோர். அபுதாபி போனா ஒரு திருப்பலியில 16,000 பேர். அந்த சூழல்ல இந்த இயேசுனுடைய விழுமியங்கள், இந்த நற்செய்தி, இந்த பிரசன்னத்தை வந்து அப்படி ஒரு ஒளியாக பிரகாசமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இந்த புலம்பெயர்ந்தோர் என்று சொன்னால் மிகையாகாது. நமக்கே உரித்தான ஒரு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கதான் செய்கின்றது. அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டியது கிடையாது. நிச்சயமாக நம்முடைய இந்திய அளவில் வந்து மீடியா, பன்னாட்டு கலாச்சாரம், இது போன்ற நிகழ்வுகள் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிச்சயமா இது வந்து நமக்கு வந்து உதவி தான் செய்யும். ஓகே, இந்த சூழல்ல டு வைண்ட் அப், இந்த உலக தூதுரை பணி ஞாயிறை கொண்டாடுவதற்கு படைப்பாற்றல் மிக்க மேய்ப்பு பணிசார் கருத்துக்கள் என்னவெல்லாம் செஞ்சா வந்து அர்த்தமுள்ள முறையில நம்ம வந்து கொண்டாட முடியும். ஒரு 10 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். தூதுரை பணி சாட்சிய நேரம். தூதுரை பணியாற்ற ஒரு அருட்பணியாளர், ஒரு பெண் துறவியர் அல்லது நற்செய்தி பணியாளர் தங்கள் பணித்தனத்தில் அனுபவித்ததை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். என்ன, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, ஏற்பாடு செய்யலாம். இப்போ எங்க மறை மாவட்டத்தில் ஒசூர்ல வந்து அருட்பணியாளர் ஜார்ஜ் நேற்று வந்து அங்கே சந்திக்க நேர்ந்தது. டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் அப்படி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 30 ஸ்டால், அதுக்கு தனித்தனி அன்பியத்தை மையமாக வைத்து அதில் வந்து இந்த ஒரு காரியத்தை பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். தூதுரை பணி பற்றிய ஒரு பகிர்வு வாய்ப்பு கொடுக்கலாம். இரண்டாவது, தூதுரை பனிமரம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மிஷன் ட்ரீ ஆலயத்தில் பங்கு மண்டபத்தில் தூதுரை பனிமரம் ஒன்றை அமைத்து அதில் பங்கு மக்கள் தங்களுடைய இறை வேண்டல்கள், உறுதிமொழிகள் அல்லது தூதுரை பணி செயல்கள், செயல் நோக்கங்கள் ஒரு இலை வடிவிலோ அல்லது புறாக்கள் வடிவிலோ இல்லை அவங்க கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி அதை வந்து அவங்க தயாரித்து முன்வைக்கலாம். மூன்றாவது, சிறுவர் சிறுமியர் வழிநடத்தும் தூதுரை பணி ஜெபமாலை. இது ஆயர் அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், இந்த மிஷனரி ரோசரி 5 கண்டங்களையும் குறித்து காட்டுகின்ற 5 வண்ணத்தில் இருக்கின்ற ரோசரி சின்ன பிள்ளைங்க வந்து தே கேன் மேக் த டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ஐஎம்டி, ஐ ஆம் எ மிஷனரி டிசைபிள். இப்போ நம்ம தமிழக திரு அவையினுடைய மெயில் ஐடி நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கிறோம், imd2033@gmail.com. சிறு பிள்ளைகளுடைய இந்த உள்ளத்தில் இந்த விதையை விதைத்து அவர்களை நாம் பயன்படுத்தலாம். நான்காவது, பங்குத்தல தூதுரை பணி விழா. இந்தியாவில் பல பகுதிகளில் பிரதிபலிக்கின்ற, இப்போ நம்ம வழக்கமாக இந்தியாவே வந்து ஒரு குட்டி கிராமம், உலகமே ஒரு குட்டி கிராமம் தான். எல்லாருடைய மாநிலங்களையும் பிரதிபலிக்கின்ற நிகழ்வுல கலாச்சார நிகழ்வுகள், உணவுகள், தூதுரை பணிசார் கதைகள், விளையாட்டுகள் ஆகியவற்றை கொண்டாடலாம். இதில் இப்போ ஒசூர் எடுத்துக்கிட்டா அல்லது வந்து சென்னையோ பெங்களூரோ மற்ற இடங்களோ வந்து எல்லாமே வந்து ஒரு இன்க்ளூசிவான சூழலை உருவாக்க நம்ம முயற்சி செய்யலாம். ஐந்தாவது, தூதுரை பணித்திட்டம். உள்ளூரில் ஒரு தூதுரை பணி சேவை திட்டத்தை தொடங்கலாம். நோயாளிகளை சந்தித்தல், பசியால் வாடுவோருக்கு உணவு கொடுத்தல், புறக்கணிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய முயற்சி செய்தல், அத்தனையும் ஓகே. இளையோர்களுடைய தூதுரை பணி, நாடகம், அபிநயம், அது போன்ற நிகழ்வுகளை ஊக்குவிக்கலாம். தூதுரை பணி மெழுகு திரி பேரணி. திருப்பலினுடைய தொடக்கத்தில் பங்கு குழுக்களுடைய பிரதிநிதிகள், நற்செய்தி பணியாளர்கள் எரிய மெழுகுத்திரைகளை கொண்டு பவனியை செய்யலாம். தூதுரை பணி கருப்பொருளில் போட்டிகள்,
இதை குறித்து அறிவிப்புகள் நாம் கொடுக்க இருக்கின்றோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இன்னும் ஒரு சில இடங்களிலிருந்து பங்கேற்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு தொடர்ந்து நம்ம இதை வந்து தொடர்ந்து பயணிப்போம். ஒற்றுமையின் உணவு நம்ம முயற்சி செய்வோம். தூதுரை பணி ஜெபசங்கிலி 24 மணி நேர ஜெப ஆராதனை. அன்பு உறவுகளே, நம்ம சும்மா இந்த முயற்சி செஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழகம் முழுவதும் டோர் ஸ்டிக்கர், கார் ஸ்டிக்கர், பைக் ஸ்டிக்கர், அதில் இது இப்படி போட்டிருக்கோம். நீங்களே நற்செய்தி, மக்களிடையே எதிர்நோக்கின் தூதுவர்களாக, திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள். இது வந்து டோருக்காக, இது வந்து பைக்குக்காக, இது வந்து காருக்காக, சும்மா சும்மா நினைவூட்டல்கள். ஏற்கனவே ஆயர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பயிற்சி எல்லாருக்கும் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று. ஏற்கனவே இயர்லி பிளான் போட்டிருக்கிறோம். அக்டோபர் 25 டு 26 அக்டோபர். அதில் வந்து குருக்கள், துறவியர், இளையோர், பொதுநிலையினர் பயிற்சி, அதே போலவே ஆன்லைன் பயிற்சி இருக்கும். அதை பற்றி அறிவிப்புகளும் பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பைபிள் ஃபவுண்டேஷனுக்காக சேலம் மறை மாவட்டம் சியோன் ஆன்மீக மையம் பணிக்குழு இணைந்து பெட்சலோம் திருவிழிய பயிற்சி ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு. மக்களோடு பயணிக்க அதை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நற்செய்தி பணியாளர்களுடைய தலைமையத்துவ பயிற்சி, டிஓடி, ட்ரைனிங் ஃபார் த ட்ரெயினர்ஸ், 27, 28, 29 நவம்பர் 20-25 ஆன்மீக தலைவருக்கும் இதை குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடைசியாக பற்றியறியது எங்கள் பயணப்படும் பாதங்கள் நற்செய்தி அறிவிப்பு ஆணை. ஃபார் 2 minutes ஐ வில் வைண்ட் அப். இப்போ நமக்கு 10 கட்டளை மாதிரி நற்செய்தி அறிவிப்பு ஆணை. எனக்கு, என் அன்பியத்திற்கு, பங்கிற்கு, சமூகத்திற்கு எழுந்து ஒளி வீசு. ஆண்டவரின் ஆவி என் மேலே நற்செய்தி அறிவிக்கத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க மட்டும் இல்ல, அடுத்த ஊர்களுக்கும் நீங்கள் போக வேண்டும். அவ்வூர்களிலும் நற்செய்தி நீங்க பறைசாற்ற வேண்டும். நற்செய்தி பறைசாற்றுதலிருந்து பாதம் கழுவி பணிவிடை புரிவதில் இணைந்திருக்கின்றது. அது எப்ப சாத்தியமாகும்? நீங்க உயிர்ப்பின் சக்திகளாக மாற வேண்டும். அப்போது நீங்கள் உயிர்ப்பின் சாட்சிகளாக மாறுவீர்கள். நிச்சயமா உலகெங்கும் நற்செய்தி பறைசாற்ற ஆண்டுடைய கருத்தில் நீங்க கருவிகளா இருப்பீங்க. ஏனென்றால் நீங்களே நற்செய்தி சீடராகவும் சீடராக்குவோம். நன்றி. அன்பிற்கினிய இருதயராஜ் அவர்களுக்கு நன்றி. அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக நற்செய்தி அறிவிப்பு பணியுடைய ஆழமான கருத்து, குறிப்பாக அறிதல், அனுபவித்தல், அறிவித்தல், அந்த 3 வார்த்தைகளில் தொடங்கி நாம் எப்படி மறைத்தூது பணியாளர்களாக இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியும் என்ற கருத்தை குறிப்பிட்டதோடு அதை மேய்ப்பு பணி அளவில் கொண்டாடுவதற்கான அழைப்புகளை விடுத்துள்ளார். அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி. நீங்கள் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆஃப் பண்ணிடலாம். இருதயராஜ், ஓகே, தேங்க்யூ. குட். இப்போ அருட்தந்தை டின் ஆன்வே இன்னும் ஜாயின் பண்ணல, 5 minutes கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நம்முடைய கலந்துரையாடல் வைத்துக்கொள்ளலாம். ஸோ இப்பொழுது நம்ம மேதக ஆயர் அவருடைய உரை மற்றும் என்னுடைய உரை, அருட்தந்தை இருதயராஜுடைய உரையின் அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேள்விகளாகவோ அல்லது தகவல்களாகவோ அல்லது வாழ்த்துக்களாக முன்வைக்க உங்களை அழைக்கிறேன். விரும்புகிறவங்க அன்மியூட் பண்ணலாம் அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நிறைய பேர் இருந்ததுன்னா. உங்களுடைய கருத்துக்கள். எஸ், யார் பேசுறா? இயேசு. எஸ், எஸ் ஃபாதர் டோனி. இது ஒரு நல்ல முயற்சி. முதன்முறையா இத்தகைய முயற்சி எடுத்து வாழ்த்துக்கள். இந்த மறைபரப்பு ஞாயிற்கு முன்பாக இது போன்ற வழிகாட்டுதல் வழிமுறைகள் தந்திருப்பதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு முயற்சியாக நான் காண்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஆண்டனி ஜோசப் ஃப்ரம் பெங்களூர். தேங்க்யூ. ஃபாதர், அனைத்து நிகழ்வுகளுக்கும் பாராட்டுகள். என்னுடைய மறைபரப்பு உடனடி தேவை பொதுநிலையினுடைய பயிற்சி. தேங்க்யூ ஃபாதர்.
நன்றி சிஸ்டர். பொதுநிலைக்கான பயிற்சி. குட், நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஃபாதர், சொல்லுங்க மிஸ்டர் டேவிட் ஆண்டனி. காலை வணக்கம் ஃபாதர். மிக அழகான தமிழ் காணொளி வலையொலி, மிக நேர்த்தியான கருத்தாளமிக்க கருத்தரங்கம். என்னுடைய பெயர் டேவிட் ஆண்டனி, வியானி ஜெப குடும்பம் ஒசூர்ல இருந்து பேசுறேன். பொதுநிலையினரான எங்களுக்கு உங்களை போன்ற குருக்களின் ஆயர்களின் உந்துதல், உற்சாகம், தொலைதூர பார்வை எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இறைவனுடைய கிருபையாக கருதுகிறோம். உங்களோட தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. நன்றி திருவாளர் டேவிட் ஆண்டனி. வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய நற்செய்தி பணிக்கும். நன்றி. எஸ் சிஸ்டர் விமலா. நான் ஈசன் பள்ளியிலிருந்து பேசுறேன். சேலம் புதிய நற்செய்தி அறிவு பயிற்சி பள்ளியிலிருந்து பேசுறேன் ஃபாதர். உண்மையிலேயே இந்த நாள் ரொம்ப ஆண்டு கொடுத்த நாள். திரு அவைக்குள்ள ஒரு புதிய மறுமலர்ச்சி துவங்குவதற்கான ஒரு முயற்சி. அதுவும் நம்முடைய ஆயர் பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா தெளிவா விளக்கமா, முக்கியமா அவர் சொல்றது புதிய நற்செய்தி அறிவிப்பு, மறு நற்செய்தி அறிவிப்பு இன்றைய காலத்தின் கட்டாயம், அது ரொம்ப தேவையா இருக்குது அப்படின்னு அது உண்மையிலேயே வரவேற்கப்பட்டது. அதற்காக தான் நாங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனால முழு நேரமா நற்செய்தி அறிவிப்புக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த பயிற்சிகளை எதிர்பார்க்கிறோம் சாமி. தேங்க்யூ சாமி. நன்றி. நன்றி அருட்சகோதரி விமலா. நன்றி. வணக்கம் ரெஜினா ஜோனா ஃபார், சொல்லுங்க. ஃபாதர், நான் மேட்டூர் டேம்ல இருந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபாதர். அதாவது மக்கள் நடுவே நம்பிக்கையின் குரலொலியாக எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உத்வேகமாகவும் இருந்தது. ஆயரோட உரையும் சரி, உங்களோட உரையும் சரி, ஃபாதர் எந்தேராஜோட உரையும் சரி, ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளவே கொடுத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன் ஃபாதர். எங்கேயுமே நம்ம தளர்ந்துடாம குருக்களோட இணைஞ்சு நம்ம அதை கைப்பிடிச்சு நம்ம ஓடுற வேகம் இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஃபாதர். நன்றி ரெஜினா ஜோனா ஃபார். நன்றி. சிஸ்டர் அடைக்கலாம், அதுக்கப்புறம் சிஸ்டர் லூர்து மேரி. சிஸ்டர் அடைக்கலாம், நீங்க மாமாய் பிரவின்ஸ்லேட் தஞ்சாவூர்ல இருந்து குரூப்பா பேசுறோம் ஃபாதர். எஸ் சிஸ்டர். உங்களோட பகிர்ந்து கொண்ட உங்க மூவருடைய கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்திருக்குது. ஏழைகளுக்கு சில பேர், நிறைய பேர் சோர்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அடங்கியது இறை வார்த்தை என்பதை நாங்க நிச்சயமா எங்கள் வருகின்ற நாட்கள்ல மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள எங்களை உற்சாகப்படுத்தி இருக்குது. ரொம்ப நன்றி ஃபாதர். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கருத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னால ஐ ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் வெல்கமிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, the PMO Director and Bishop of Vellore, Very Reverend Professor Dr. Din Anuve, Secretary General of Pontifical Missionary Union amidst us. Hearty welcome to you, dear Father Anuve. Our Anuve is a biblical scholar and active professor, and currently he has completed a beautiful book, Biblical Missionary Commentary on the Sunday Reading, the Cycle C. This is among his books is one of the greatest, and Father is a OFM conventual priest, and he is currently residing in Rome. He is joining us online. So hearty welcome to you, dear Father Anuve. So இந்த தமிழ் வெபினார் உருவாவதற்கான அடிப்படை காரணமாக நம்ம 2 பேரை நம்ம சொல்றோம். முதல்ல நம்முடைய மேதக ஆயர் அம்ப்ரோஸ், அவரோடு குறிப்பிட்ட நம்ம சொல்ல வேண்டியது அருட்தந்தை டீன் அனுவே. இவங்க இருவருடைய இந்த முயற்சி தான் இந்த முதல் வெபினார். இது நம்ம தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆர்வமாக இருக்கிறது. இந்த கருத்தை நமக்கு தந்த, நம்மோடு ஒத்துழைப்பு தரக்கூடிய அருட்தந்தை டின் ஆனுவே அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Over to you, Father Anuve. Thank you, Father. Good morning to you, Father Jesu, to His Excellency Ambrose, and to all of you there. Good morning from Rome, actually from Hamburg, where I am doing a special mission among the Vietnamese communities. And I would like just to say hello from here
and to say thank you to all the organizers for this organizers of this historic first ever in the history webinar in Tamil on the message of the Pope's message on World Mission Sunday. And I would like to say thank you also on behalf of all general secretaries of the PA Pontifical Mission organizations. We are in a worldwide network to promote the missionary spirit and missionary responsibility of every baptized, and to sustain the particular local churches in young dioceses in all over the world. So thank you for this historic milestone webinar. First ever in Tamil. I would like to say thank you once again to all organizers. And we are organizing all over the world those webinars to let the people know about the Pope's message. And I would like to also to announce that Pope Leo the 14th continues Pope Francis teaching and thoughts and also recommendations for a missionary church. And we are going to a fully missionary church, as Pope Leo already said at his very first speech, first address after his election. We need to learn to become more and more a missionary church. And I would like to announce that, in this perspective, for the World Mission Sunday this year, which is celebrated next Sunday the 19th October, always the second last Sunday of October. For the World Mission Sunday this year, Pope Leo will issue a special video appeal for the participation of all the baptized in that World Mission Sunday. So we are waiting for the international release of that video. And that video, Pope Leo wanted to record even in 3 languages. He himself, he recorded one video, but in 3 languages. So in English and in Spanish and in Italian. It will be released on Monday, this Monday. So at 8:30 a.m. Rome time. So it would be maybe 10 a.m. Indian time. And the PMO, the worldwide PMO, will try to spread this the video to all, to invite all the baptized to participate in that in the World Mission Sunday with prayer and also contribution. So thank you very much once again, and we let's be tuned to that video, and let's continue our journey to learn, to form ourselves to be missionaries of hope among all peoples in India and everywhere in this world, and to learn how to be more and more missionaries, disciples of Christ. So thank you once again. Thank you very much. Thank you. And please pray for me, also pray for us here also, and for the mission of evangelization of the church in the whole world. According to the motto of Blessed Paulo Manna, the founder of Pontifical Missionary Union, all the churches for the conversion of the whole world, all the churches for the whole world. And so, and we just to mark the Jubilee year, we have launched a special online course, in a refresher course in missiology, and His Excellency Ambrose knows that, and with the help of
Bishop Ambrose and our Father Doctor Professor Jesu. We try to also to spread that to advertise sort of that cause also among you and among all the people in India, so that everybody may join and to uh, join us in this process of becoming more and more missionary church. Thank you very much. I'm Thank sorry you. for this. Thank you, dear Okay. Father Dean Anway, on Thank you. behalf of everyone present here, especially His Excellency, Most Reverend Dr. Ambrose Pichaimuthu. I express my sincere gratitude to you for your insight into developing this webinar, the first ever historical webinar, as you rightly said. And thank you for your encouragement and support to us. Thank you. Thank you, dear Father Dean Anway. Thank you. அன்பிற்கினிய All the best. சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை டீன் ஆணுவை அவர்கள் நமக்கு குறிப்பிட்ட செய்தி, நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ திருத்தந்தை பிரான்சிஸருடைய அதே கருத்தையும் இதயத்தையும் கொண்டவராக இருக்கிறார். அவர் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று ஒரு வீடியோ 3 மொழிகளில் வெளியிடுகிறார். அதன் வழியாக அனைவரையும் இந்த உலக மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு அழைக்கிறார். அதில் நாம பங்கேற்போம். 2வதாக இந்த PMUல இருந்து ஒரு மிஷியாலஜி கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்றாங்க. அதில் நீங்கள் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். இந்த 2க்கும் தொடக்கமாக அவர் குறிப்பிட்டது நம்மை வாழ்த்தினார். குறிப்பாக இந்த முதலாக தமிழ் மொழியில் எடுத்துக்கப்பட்டிருக்கிற இந்த முயற்சி தொடர்ந்து வெற்றி பெற, தொடர்ந்து நாம் அதில் பங்கேற்க நம்மை அழைத்துள்ளார். அருட்தந்தை டீன் ஆணுவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம் நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதிக்கு போவோம். நம்ம நேரத்தை கடந்து விட்டோம். அதனால நிறைய பேர் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அதை நாம எடுத்துக்கொள்வோம். கடைசியாக இன்னைக்கு நம்ம மொத்தம் இடையில கொஞ்சம் பேர் வந்தாங்க போனாங்க. மொத்தம் 84 பேர் தான் அதிகப்பட்ட நம்பர். இந்த ஒரு நல்ல முயற்சியாக, ஒரு வெற்றியாகவே நான் பார்க்கிறோம். 84 நபர்கள், ஆயர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், பொதுநிலை இணையர்கள் என பங்கேற்றோம். பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்தியா, பின்லாந்து மற்றும் இத்தாலி, பிரான்ஸ், மலேசியா, ஸ்ரீலங்கா என ஏறக்குறைய 8 நாடுகள்ல நம்ம பங்கேற்றிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறும். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் நன்றியை நம்முடைய மேதகு ஆயர் சார்பாகவும், அருட்தந்தை இருதயராஜ் சார்பாகவும், அருட்தந்தை டீன் ஆணுவே அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் உடனுழைப்புக்கும் ஒத்துழைப்பிற்கும் மிக நன்றி. இறுதியாக நம்முடைய ஆயருடைய ஆசியோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். Before we conclude with the prayer, I thank Father Anuve for your precious collaboration in the mission, especially the mission that we undertake in India. You are always very generous towards our initiatives, and then you always guide us. I always enjoy my encounter with you. You are such a wonderful person with your insights and with all your enthusiasm. So thank you, and kindly convey our best wishes to all the general secretaries and then to the Prabandha Fide, all the staff. Thank you, Father Anuve. Thank you, Excellency. ஜபத்தோடு இந்த கருத்தமர்வை நாம் முடித்துக் கொள்வோம். அமைதியிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக அனைத்து முனைப்புகளையும் ஒருங்கிணைத்த அருட்பணியாளர் இயேசு கருணாநிதி அவர்களுக்காக, தமிழக நற்செய்தி அறிவிப்பு பணியகத்தினுடைய செயலர் இருதராஜ் அவர்களுக்காக, இதில் கலந்து கொண்ட அனைவருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தெய்வம் இறைவா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஒருங்கிணைத்ததற்காக உமக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இதுவும் ஒரு அனுபவம் என்கின்ற ஒரு உயரிய செய்தியை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த கருத்தமர்வில் கலந்து கொண்ட அனைத்து பொது நிலையினரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தங்கள் நேரத்தை உமக்காக, இந்த திரு அவைக்காக,
அதனுடைய வளர்ச்சிக்காக இன்னும் கிறிஸ்துனுடைய நற்செய்தியை அனைவரும் கண்டடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை நீர் ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காகவும், அவர்களை நீர் நிறைவாக அன்பு செய்வதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து குருக்களையும் துறவிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அதிலும் குறிப்பாக தமிழ் உலகிற்கு, உலகின் பல்வேறு இடங்களிலே தங்களையே அர்ப்பணிக்கின்ற தமிழ் சமூகத்திற்கு நிறைவான ஆசியை தந்தருளும். இதுவும் ஒரு உன்னதமான பணி. இந்த கருத்தமர்வு கூட தல அவையும் உலக திரு அவையும் ஒன்றிணைந்து சிந்திக்கின்ற ஒரு தளமாக அமைந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நாங்களும் அனுப்பப்பட்டவர்கள், நாங்களும் நற்செய்தியாளர்கள், அதிலும் குறிப்பாக மற்றவர்களையும் திருத்தூதர்களாக மாற்ற நாங்கள் முனைப்பு எடுக்கின்றவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஆயர் அவர்களே. உங்களுடைய இறைவேண்டலுக்கும் உங்களுடைய ஆசிருக்கும்